அனைவருக்கும் வணக்கம். IRTT அலுமினி அசோசியேஷன் ரீடர்ஸ் ஃபோரமும் அமெரிக்க தமிழ் ஊடகம் தமிழ் எங்கள் மூச்சும் இணைந்து நடத்துகின்ற வெற்றிகரமான 37வது புத்தக திருநாள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய புத்தகம் ஹெலன் கெல்லர் அவர்கள் எழுதிய தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்கின்ற ஆங்கில புத்தகம். நமக்காக இந்த நூலை திருநாள் செய்ய இருக்கின்றார் நம் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு ECP படித்து வரும் சிவாங்கி ஸ்ரீ அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தருணத்தில் இன்றைக்கு நம் கல்லூரி வளாகத்தில் 25வது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாடி கொண்டிருக்கும் 1998 உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நாம் திறனாய்வு சொல்வதற்கு முன்பாக நமது திறனாய்வாளர் சிவாங்கி ஸ்ரீ அவர்களை அவரது உற்ற தோழியர், வகுப்பு தோழியர் கிறிஸ்டோரியா அவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள். கிறிஸ்டோரியா. ஹலோ எவ்ரிவன், நான் தான் கிறிஸ்டோரியா. நான் வந்து IRTT கரண்ட்லி GCல ECE படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து சிவாங்கியோடைய ஒரு ஃப்ரெண்ட். ஸோ இவங்களை பத்தி சொல்லணும்னா ஒரு டேலண்டான என்தூசியாஸ்டிக்கான பர்சன். அண்ட் அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். சிவாங்கினாவே இங்கிலீஷ் அவங்களோட ஃப்ளூயன்சி. ஸோ இதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பேட்மிண்டன் நல்லா பிளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் நல்லா சிரிச்சு பேசுவாங்க. ஸோ புக்ஸ் படிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க நிறைய புக்ஸ் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டி பிளாக் லைப்ரரியில இவங்க நீங்க எப்பவுமே பார்க்கலாம். ஸோ அவங்க லைப்ரரிக்கு போயிட்டு புக்ஸ் படிக்கிறது, நியூ புக்ஸை ரிவ்யூ பண்றதுக்காக அதை படிக்கிறது. ஸோ அந்த மாதிரி புக்ஸ் மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட். நான் மற்ற ரிவ்யூஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது எப்படி அவங்க ஃப்ரெண்டை பத்தி சொல்லியிருக்காங்க, அவங்கள பத்தி எப்படி இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப இயர்ஸ் பாண்டிங் இருக்கிறதுனால இவங்க இதுக்கப்புறம் இது முடிச்சாங்க அண்ட் இங்க வேலை செய்யறாங்க அப்படிலாம் சொல்லும் போது நம்ம ஜஸ்ட் 6 months தானே பழகிருக்கோம், எப்படி இவங்களை பத்தி இன்ட்ரோ கொடுக்கறது அப்படின்னு நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் ஓகே, நம்மளுக்கு இவங்களை பத்தி என்ன தெரியுமோ அதை சொல்லுவோம், அஸ் அ ஃப்ரெண்டா நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு நான் சூஸ் பண்ணேன். ஸோ இது என்னன்னா இவங்களுக்கு லாங்குவேஜஸ் ரொம்ப பிடிக்கும். தமிழ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. இது மட்டும் இல்லாமல் இப்போ ஜாப்பனீஸ் அண்ட் சைனீஸும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டடீஸ் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லயுமே ரொம்ப இன்வால்மெண்டா இருக்கக்கூடிய ஒரு கேர்ள். இவங்க எடுத்திருக்க புக் பத்தி எடுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க ரிவ்யூ பண்ண போற புக் வந்து ஹெலன் கெல்லரோடைய புக். ஸோ அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் அண்ட் அவங்களுடைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரிய சொல்ல போறாங்க அப்படின்னாவே இவங்க எவ்வளவு ஒரு பிரேவ் அண்ட் டேலண்டட்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க அடுத்த அப்கமிங் ரிவ்யூ நான் இப்போ கொடுக்க போறேன். ஸோ இவங்களோட ரிவ்யூ வந்து ஒரு பாசிட்டிவா எனக்கு இருக்கும். ஸோ ஒரு மாடலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ சிவாங்கி ஸ்ரீ, ஆல் த பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக். உங்க ரிவ்யூவை வந்து நீங்க நல்லபடியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ சார். அருமை அருமை, ரொம்ப அருமையா வந்து ரிவ்யூ நீங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, வந்து நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்க பாருங்க. ஹோம்ஒர்க் எல்லா பழைய ரிவ்யூலாம் பாத்துருக்கீங்க. கிரேட் கிரேட் கிரேட். நிறைய சொல்லியிருக்கீங்க, உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க ஒரு பன்மொழி புலவர், நல்ல நிறைய லாங்குவேஜ் கத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கீங்க. ஓகே, நவ் சிவாங்கி உங்க ரிவ்யூ நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். we are happy, ரெடியா இருக்கும். Thank you. So thank you Christoria for giving such a wonderful introduction about me. So hello everyone, I'm Shivangi Shri from first year EC department of Government College of Engineering, Erode, and today I'm here to give a book review. So first of all, I would like to thank my college for giving me such a great opportunity that I could join IRTT AA Readers Forum, where I got to know that we can give reviews on the books that we have read recently. And with keen interest, I'm here to give my review today. And I would also like to thank all the alumni for giving us a library in G Block, due to which we are able to read and improve our reading as well as communication skills. So not only our reading skills are improved by reading, but also our communication skills are being improved after reading books. We are able to communicate well with each other. So the book that I have chosen today is called The Story of My Life, and it is written by Helen Keller. It is basically an autobiography written by her. So there are many things that we'll be knowing about Helen Keller, like how she lived life, how was her life before and after diseases, and how she overcame all the obstacles. So we'll see lots of things in this book review, and especially about how she overcame them. And the theme of this review is that she had perseverance
and perseverance is really necessary for overcoming any kind of obstacles. So we'll be seeing all that in today's review. So I would like to begin with the character sketch of Helen Keller, what kind of person she was and what and all she did. So basically, talking about Helen Keller, she was a woman who has inspired countless of people around the world. A woman whose name is synonymous with courage and hope, full of determination. So even as a child, Keller was so strong in her personality and intelligence that despite of having such a disability in such a small age, she learned to live life by overcoming all the obstacles on her way. So the illness which struck her when she was just 18 months old. So அவங்க 18 months old இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு டிசீஸ் வந்துச்சு. அதை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். And from the 19th month of her age, she was robbed of her sight of seeing, and as well as she was not able to hear anything. So அவங்க டெஃபாவும் ஆயிட்டாங்க, பிளைண்டாவும் ஆயிட்டாங்க. Because of that, she had to face lots of difficulties. So this did not, discourage her from why we are so different, why we are like this, and why all others are good. So in the மாதிரி அவங்க discourage ஆகாம, in fact, she encouraged herself more and more, and அவங்க அப்படியே இம்ப்ரூவ் ஆயிட்டே இருந்தாங்க லைஃப்ல. ஸோ அவங்க வந்து ஒரு சில டைம் டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணுவாங்க. அது வந்து அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனோட சைன். அவங்க எப்படி நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கிறேன், அவங்களோட ஓன் லோன்லி வேர்ல்ட்ல அவங்க தனியா இருக்கிற மாதிரியே இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருவாங்க. மிஸ் சுலீவன், who is a teacher, she will be guiding her throughout her life. And after this, we'll get to know that Miss Sullivan, because of her appearance in Helen Keller's life, her life is changing totally. And நமக்கு ஒரு மினிமமான பாயிண்ட் என்னதுன்னா, டம் பீப்புள் வந்து டெஃப் பீப்புள் வந்து பேச முடியாது, அந்த மாதிரி நிறைய பேர் 90% பேர் அப்படிதான். ஸோ பட் ஹெலன் கெல்லர் என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா, ஈவன் அஸ் அ பிளைண்ட் அண்ட் டெஃப் பர்சன், ஷீ இஸ் ஏபிள் டு ஸ்பீக் அட் த எண்ட். ஸோ அது எல்லாமே இந்த இதுல வரப்போகுது இந்த கேரக்டர் ஸ்கெட்ச்ல. And after that, if we see about her, so அவங்க என்ன பண்ணாங்கன்னா, she finally entered a college in the end, and she accomplished her desire of learning different kinds of languages and also of going to college. And she at last also learned how to communicate to people. So the fact that she was studying with girls among sites, இப்போ அவங்க வந்து ஒரு மிடில் வந்து ஒரு காலேஜ்ல போவாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல போவாங்க. ஸோ அவங்க ஸ்கூல்ல போகும்போது நிறைய கேர்ள்ஸ் கூட படிப்பாங்க. அவங்க எல்லாரும் வந்து ஆக்சுவலி சைடோட இருப்பாங்க. ஸோ ஷீல் பி ஃபீலிங் நான் தான் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறேன், எவ்ரி ஒன் எல்ஸ் இஸ் ஹேவிங் விஷன் அண்ட் ஐம் நாட் ஏபிள் டு சி, ஸோ ஐம் வெரி டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி நினைச்சிட்டு, பட் ஸ்டில் ஷி டிட் நாட் கிவ் அப் ஹோப். ஷீ கண்டினியூட் ஹர் ஒர்க் அண்ட் ஃபைனலி ஷீ இஸ் graduated from Radcliffe College in Cambridge, and that too with a degree of arts. So this is really a great achievement for a girl who is both blind and deaf. So இதுதான் அவங்களை பத்தி ஒரு character sketch. So now நான் வந்து deeply, so Helen Keller has actually written 23 chapters about her life. இந்த 23 chaptersல அவங்களோட லைஃப்ல இருக்கிற எல்லா இன்சிடென்ட்ஸும் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு அவங்க எவ்வளவு மெமரி இருக்கோ அவங்க எழுதிட்டாங்க. So Helen Keller was born on 27th of June 1880, and she has started writing all the 23 chapters about her childhood days, how she spent her days with Miss Sullivan, how she was living life, and etc. So I would like to begin with the chapters now in detail. So on first chapter, she will be really feared to write about her own life story. So actually, அவங்க வந்து the story of my life, இந்த டாபிக்கே வந்து எதுக்கு சூஸ் பண்ணாங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு மிஸ்ட்ரி இருக்கு, அது நம்ம அப்புறமா பார்க்க போறோம். Yes, so the starting of the chapterல வந்து அவங்க என்ன will be noticing that she'll be having a lot of fear to write that story. So அவங்க வந்து ஸ்டோரி எழுத முடியல அப்படின்னு ஒரு அந்த தாட்ல இருந்தாங்க. ஏன்னா because she is both blind and deaf, she cannot distinguish between the imaginary thing and the reality. So she was afraid if she'll write a story, it may she'll not be able to differentiate between the reality and the imaginary part of it. And due to this, she was a little bit nervous to write it. But at last, she has written the story that we are able to read now. So in the very first chapter, they'll be mentioning about her house. So till her illness, she was living in a house near to her family house. Her grandfather built a house, and she was living near to the family house in the very beginning till her illness. And after that, அவளோட வந்து நிறைய மெமரிஸ் இருக்கும் ஒரு கார்டன்ல. So in her house there is a garden with very much of beautiful flowers and colorful flowers.
So she'll be actually very much delighted to see those colorful flowers. And the flowers are part of special memories. It will bring peace and calmness to her mind. So not just that, அவங்க வந்து இப்ப illness-க்கு அப்புறமா கூட இந்த garden ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. Because this is having a deep impact on her mind, because this garden is really very important to her. Then அதுக்கப்புறம் அவங்க என்ன காட்டுவாங்க இந்த சீன்ஸ்லனா, like as soon as she's born, their parents will decide to give her a name. So actually her mother, Helen Keller's mother, has decided to name her Helen Everett. She has given the name Helen Everett because her own mother's name is related to that. So she decided to name her daughter as Helen Everett. But when she tells this name to Helen's father, he goes to the minister to tell that Helen's name should be named as this. But unfortunately, he forgets the name and ends up telling the minister that let her be named Helen Adams. So finally, because of this incident, her name is changed to Helen Adams. So after this naming incident, we are told about Helen Keller, how she learned. She was so intelligent that she started talking in just a small age of 6 months. Not like that. She'll tell broken syllables in just a month of 6 after her birth. So, அந்த 6 months ஒரு ஏஜ்ல வந்து நிறைய பேர் ஒரு வேர்ட் சொல்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். இன்ஃபேக்ட் மோஸ்டா சொல்ல முடியாது. பட் she was able to tell the broken syllables of the words. And அது தவிர one day what happened in this happy world of hers, suddenly the mysterious disease came. And because of that mysterious disease, everyone in the family was so tensed that they couldn't like feel the happiness. So எல்லாரும் ரொம்ப sad ஆயிட்டாங்க அந்த mysterious disease வந்தனால. But as mysteriously as the disease came, the disease left. So Helena வந்து அந்த disease வந்து left பண்ணி போயிடுச்சு. As mysterious அது எப்படி வந்ததோ அதே மாதிரி அது விட்டு போயிடுச்சு. So இதனால எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டாங்க. But later on we'll see that and the disease, like, it did not leave Helen alone. It robbed her of her ability to see and hear. So she became blind and deaf after this incident. So only her happiness lasted for 1.5 years after her birth. After this 18 months, that is 1.5 years, she became deaf and blind because of this mysterious disease. Although it came and it went, it still had a deep impact on her whole life. So after this incident, it really was a miserable thing for her. So they all became happy that okay, if a disease la poichu. But later doctors என்ன சொன்னாங்கன்னா, this is a disease called congestion of brain and stomach. After this disease, she lost her ability to see and deaf, which was a really sad thing. And after that, in her lonely world, because she couldn't see anything or hear, the only thing that she could feel was her mother's care, because her mother will always be there by her side and always take care of her. And only her mother could understand her because she's her daughter. So she learned to talk through gestures and signs. She used lots of gestures and signs to communicate with everyone, and her mother understood all her gestures and signs. And other than that, we could see that Helen Keller could do lots of household chores and things like folding the clean clothes and keeping them aside neatly. So she could do these works rather than sitting idle. And then we are told about a girl named Martha Washington. So there is an African American cook whose daughter is Martha Washington. So she was a very close friend of Helen Keller, and very close. And so they will be going for hunting for fowl eggs in the story. They'll be going for hunting for fowl eggs, and they would really love to watch the cows being milked. And these were the things that she enjoyed in her young age. So one day, what happened is that Helen Keller found a pair of scissors in her hand. She used those scissors to cut Martha's hair, and Martha did the same to her. So this is how they had fun with each other and they enjoyed it. After that, we'll see that one day when Helen was trying to dry her apron, which was totally wet, she went too close to the fire that her clothes could have caught fire. In fact, they caught fire. So she was about to be burned, but her old nurse saved her from getting burned. So this way, Helen Keller was protected from the fire. And she did some certain mischievous things as a child. One day when she learned how to lock the door, she locked her mother in the pantry for nearly 3 hours. After being locked, then her mother understood that now she is really getting naughtier and wilder, and it is necessary to control her.
So if she can be controlled, she can learn things and get more like maturity and understand things well. So this is why her mother thought that it is necessary to get Helen educated and let her know about the outside world. So after that, we'll also see that Mildred is a sister who is born in the family. She's Helen's sister. So after Mildred's appearance in Helen's life, she'll get more love and care. We know, right? Like second child will get more love and care because she's smaller. So Helen will be really jealous of Mildred, and she will be like, "No, why is she getting mother's care? And I want all of that." So one day, when she finds that her sister is asleep, she will go and turn the cradle upside down so that her sister should fall down. But her mother will just come on time and save Mildred so that she doesn't get hurt. So this was about the first two chapters that I have covered. And as soon as we go deeper into the chapters, we'll be seeing like, then her mother thinks like we have to educate Helen Keller. So something must be done. So she recalls reading an American notes where it was written about a story of a girl named Laura Brigman. So Charles Dickens wrote a story in which there was a girl named Laura Brigman who was actually blind and deaf just like Keller, but yet she was educated. So she was educated, and this gave her mother an idea like we can educate our Helen as well. So Dr. Hovey was the one who actually did this kind of thing, but he was dead by then. So she thought like, who will educate our Helen Keller? So her mother, because of this incident, she decided to go to Baltimore to meet an oculist. She fixed an appointment with an oculist named Dr. Chisholm. So Dr. Chisholm said like, it is better to go to Washington to meet Dr. Alexander Graham Bell. Dr. Alexander Graham Bell will give you more but better suggestions. And so they all went to Washington to meet him. So as soon as Helen Keller appeared in front of Alexander Graham Bell, we'll see that he's very kind to the child, and he understands Helen Keller very well. So Helen Keller, what she has a feeling is that there is at least someone who can really understand me very well, and someone who can feel how I'm feeling. So because of this, she becomes happy for a moment that there is someone who can understand her finally. Then Dr. Bell suggests Helen's father to go to Perkins Institute and write a letter to get her admitted to that institute. Because Perkins Institute is an institute for blind, and if she goes to that institute, she can really learn well. Because there are other children like her who are blind, and they all will be taught well. So he suggested her father to write to that institute, and her father did the same thing. So after that, we'll see like Dr. Bell suggested her father to write, and that institute is located in Boston. So this, after seeing this, there was a rise of hope in Heller's life. She thought like, okay, there will be something good done to us. And finally, there is a turning point in Keller's life. So once they go to Perkins Institution, they'll find that there are lots of children over there who are blind. So, but initially, Helen Keller, she will be thinking like, why I'm going here? Why am I so different? I'm ரொம்ப frustrated. So once the Perkins Institute reach there'll be a turning point entering into Helen Keller's life. And that is nothing but Miss Sullivan's entry. So once Miss Sullivan entered Keller's life, she didn't know that she could change her life so much. So first day, meet Helen Keller hug pannitaanga. After hugging Helen Keller, she gifted a doll to her. So the doll was actually provided by the blind children of the Perkins Institute, and everyone made the present for Helen Keller. But Helen Keller frustrated, what she did, she threw the doll and broke it off. So the doll break complete. After that, Miss Sullivan Helen kuda poitanga. So first teaching start pannanga, she took Helen Keller's hand and she kept it in a cold flowing water. And Helen Keller could feel that flowing water. And what she did, after that, she wrote WATER on her hand. After writing this WATER on her hand, Helen Keller started to connect the real object with the word written on her hand. And because of this, she understood that the flowing water, liquid is nothing but water. So she started connecting things in reality with the things that was written on her hand. And this way, Miss Sullivan taught Helen Keller about
how to connect things with reality and with what word she has written on her hand. So these were a few teaching methods of Miss Sullivan. After that, she tried to get close to Helen Keller, and she in fact really got close to her. But Helen Keller, she started to regret. Na and the doll first time I broke it. Why did I break the doll? So she started to feel regression about what she did. And other than that, அவங்க டீச்சரோட ஃப்ரெண்ட்லி பிஹேவியர்னால ஹெலன் கில்லர் வந்து கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணா, லைக் தேர் இஸ் சம்மன் ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மீ அந்த மாதிரி. ஸோ ஆனா அப்ப நம்ம ஸ்லோலி பார்த்தோம்னா தேர் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஹர் ரீடிங் ஸ்கில்ஸ் அஸ் வெல். ஸோ அவளோட ஈகர்னஸ், அவ படிக்கணும், நம்ம படிக்கணும், அந்த ஈகர்னஸ்னால ஷீஸ் பிகன் டு develop more and more interest in reading, and after that we'll see that she could really connect to the world very well. அவங்க வேர்ல்ட் கூட நல்லா கனெக்ட் ஆயிடுறாங்க பிகாஸ் ஆஃப் டச்சிங் திங்ஸ். அண்ட் அதே மாதிரி சைட் பை சைட் மிஸ் சுலிவன் வந்து அவங்க கையில அந்த வேர்டு பத்தி எழுதுவாங்க, ஸோ தட் ஷி குட் கனெக்ட் த டூ திங்ஸ். ஆனா ஒரு நாள் என்ன ஆயிடும்னா, லைக் தே வில் பி கோயிங் ஃபார் அ வாக். ஸோ அவங்க வாக் போகும்போது ஒன் டே அவங்க வந்து டீச்சர் வந்து ஒரு டென்னசிஸ் ரிவர் கிட்ட அவங்க போவாங்க to learn about how beautiful the nature is and about the bounty and beauty of nature. So nature பத்தி சொல்லி கொடுக்கிறதுக்கு டீச்சர் வந்து ரிவர் கிட்ட எடுத்துட்டு போவாங்க. they will really enjoy a lot, and அவங்க வந்து after that they will go for a walk. So அவங்க வந்து மோஸ்டா ஹெலன் கில்லரோட எல்லா எஜுகேஷனும் நேச்சர் வச்சு தான், அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பேஸ் தான் இருந்தது. So after learning about all those things, Helen Keller and her teacher Miss Sullivan went to climb up a tree. So as soon as she went to climb up a tree, they climbed it and enjoyed the view all around. So அவங்க வந்து ஃபுல்லா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்ல வெதர் இருந்தது. And they sat on the branch. So after sitting on the branch, they decided to have their lunch over there itself. So Miss Sullivan வந்து ஹெலன் கில்லரை ட்ரீ மேலேயே உட்கார வச்சுட்டு அவங்க வந்து லஞ்ச் எடுக்க போயிட்டாங்க. But suddenly there was a strong wind blowing, because of which Helen Keller வந்து she lost her balance. And after losing her balance, she was about to fall down from the tree, and she was holding on the branches tightly. So because of this terrible experience, she was really scared of climbing trees or even going nearer to that. Last time Miss Sullivan வந்து இந்த வெதர் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்து ஹெலன் கெல்லரை வந்து சேவ் பண்ண போவாங்க. So after going and saving Helen Keller, she will become really scared. அவங்க வந்து டீப்பா ரொம்ப இம்பாக்ட் ஆயிடும் இந்த இன்சிடென்ட்னால. ஐயோ நாங்க இப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி. So after getting scared, she is like, I'll never climb a tree again. ஆனா if we go more further and see, அங்க வந்து ஒரு mimosa tree இருக்கும். mimosa treeயோட fragrance செம்மையா இருக்கும். So after going and like getting the good fragrance of mimosa tree, Helen Keller was like getting more and more attracted to the mimosa tree. Because of this attraction, she again got her feelings back for climbing trees, and again she started climbing trees. So this way she overcame her fear. And this was the incident that took place when she was having a walk with her teacher. So and after this we'll see that she'll be learning about lots of different languages. So அவங்க வந்து ஒரு லாங்குவேஜ் தான் கத்துக்கணும் அப்படிலாம் இல்லை, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து எஜுகேட் ஆயிருக்காங்க, நிறைய கத்துக்கணும் இருந்தாங்க. So she'll develop her passion in learning about different languages. And இவங்க வந்து ஒன் டே இப்ப நம்ம வந்து திங்ஸை டச் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி ரைட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணலாம். பட் இப்ப சம் திங்ஸ் ஆர் தேர் தட் வி கேனாட் டச். ஆனா நம்ம வந்து அந்த வேர்டோட கனெக்ட் பண்ணி அவளை புரிய வைக்கணும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் மிஸ் சுலிவன் கிட்ட வந்துச்சு. ஸோ ஹெலன் கெல்லர் வந்து இப்ப ஃபீலிங்ஸ் பத்தி எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுதான் லைக் வாட் இஸ் லவ், வாட் இஸ் திங்கிங், இதெல்லாம் அவளுக்கு நிறைய டவுட் வந்துச்சு. ஸோ அவ வந்து ஒரு நாள் மிஸ் சுலிவன் கிட்ட கேட்டா, மேம் வாட் இஸ் லவ்? So she was not able to explain what is love, because there is no thing that she can touch and understand what it is. It is an abstract idea. So what she did is, one day Helen was arranging the beads in different size orders. So that time she got confused and she was trying to make them being arranged in such a straight order. Then that time Miss Sullivan went near her and wrote thinking, and explained that this what she was doing, arranging them in order, is called thinking, so that they don't get confused and get arranged in proper order. So that way Helen Keller learned what is thinking, and this way slowly she also understood the meaning of love. So this is how Miss Sullivan taught her even about the abstract ideas. Then she progressed from words to sentences. First அவ வந்து word da கத்துக்கிட்டு இருந்தா எல்லாமே.
இப்ப வந்து அவ வேர்ட்ல இருந்து சென்டென்ஸ்க்கு இம்ப்ரூவ் ஆயிட்டா. So now she started learning sentences as well. Other than words, she started learning sentences as well. So அவங்க எப்படி சென்டென்ஸ் கத்துக்கிட்டாங்கன்னா, she was having cardboard pieces. Cardboard piecesல வந்து லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் ரேஸ் ஆகி இருக்கும். அந்த லெட்டர்ஸை டச் பண்ணிட்டு she started learning about the letters எப்படி எழுதுவாங்க அந்த மாதிரி. So using those raised cardboard pieces, she understood how to write the letters. So by arranging those raised words from sentences, and she got lots of examples as well. இப்ப அவ என்ன பண்ணனா, ஒரு நாள் she connected a word and she formed the word girl. GIRL, girl into ஒரு word connect பண்ணிட்டு அவங்க வந்து wardrobe உள்ள போய் நில்லிட்டாங்க. That way அவங்களையும், like she was giving an example to herself, like a girl is standing in a wardrobe. அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. So using that, she was connecting and forming her own sentences. இந்த மாதிரி அவங்க sentences பத்தி கத்துக்கினாங்க. Soon she began reading books also. That was a great achievement, that she started reading books as well. And mostly அவங்க outdoor lessons தான் நிறைய போவாங்க மிஸ் சுலிவன் கிட்ட, பிகாஸ் எவ்வளவு அவங்க டச் பண்றாங்களோ அவ்வளவு பெட்டரா அவங்க லேர்ன் பண்ணலாம். அண்ட் ஒரு வாட்டி யாரும் வந்து ஹெலன் கில்லருக்கு வந்து ஃபாசில்ஸ் நிறைய சென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஃபாசில்னால ஹெலன் கில்லருக்கு வந்து ஹிஸ்டரியிலையும் பாஸ்ட் பத்தியும் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு இன்னும் இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆயிடுச்சு. So this was about the fossils which were sent to her as a gift, due to which she started developing interest in even the past and the history. So many real life examples were given to Helen Keller to understand things, to know about the things around her and many things. So இப்ப நம்ம கிறிஸ்மஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. கிறிஸ்மஸ்ல வந்து ஹெலன் கெல்லருக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அவங்க வந்து லைக் they will be celebrating Christmas there. ஸோ அவங்க கிறிஸ்மஸ் டைம்ல வந்து மிஸ் சுலிவன் கூட தான் ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் she will be like Santa Claus எனக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்போ she will bring a bag and she will be waiting like what will Santa Claus give me, and she will go to sleep. And next morning she will find her room full of gifts and she will be really happy to see that. ஆனா அந்த எல்லா கிஃப்ட்ஸ்லயும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட் வந்து மிஸ் சுலிவன் கொடுத்த ஒரு கேனரி. அப்ப அந்த கேனரி பேர்ட் வந்து மிஸ் சுலிவன் அவளுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. She will always clean the cage of that canary bird, and she'll always take care of that bird, like always providing food on time and taking care of the bird very well. So after this incident, அவங்க வந்து அந்த இன்ஸ்டிடியூட்ல பழகிட்டாங்க. இப்ப எல்லாரும் நம்மள மாதிரி தான் இருக்கிறாங்க, all are like blind like me and all have the same thing. So அப்ப அவங்க ரெகக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் சேடா ஃபீல் பண்ணாங்க. இவங்களோ சில்ட்ரன்ஸ், they are also blind, so அவங்களுக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. After that, she was like, okay, this is really good that there are many like me and I can just, you know what, be friendly with everyone. நான் மட்டும் தனியா அந்த மாதிரி கிடையாது, நிறைய பேர் எந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு யோசிங்க. Helen Keller was really happy. So she was really delighted to know that, but as well sad for the children, poor children who were blind. So then she, because of some people, kind people in Boston, she also called Boston City of Hearts. So these were all her memories about the Perkins Institute where she was studying. And after that, we'll see that she'll go near the seaside. On the seaside la poitu nalla she'll be enjoying around the sea. So அவங்க வந்து float பண்ணிட்டு swim பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்க swim பண்ணும்போது என்ன, ஒரு வாட்டி swim பண்ண ட்ரை பண்ணாங்க. அந்த டைம்ல அந்த sea waterோட buoyancy forceனால அவங்க வந்து float ஆயிட்டு இருந்தாங்க. பட் சடனா ஒரு வேவ் வரனால அவங்க வந்து collapse ஆயிட்டாங்க. Because of getting collapsed, she was just dragged by the water, and because of being dragged by the water, she had a terrible experience once again, and so she just got scared once again. So அந்த buoyancy force வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பத்தி ஒரு வாட்டி சொல்லுவாங்க மிஸ்ல. After that, we'll be seeing like she enjoys a lot with her family. அவங்க வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க ஃபேமிலி கூட போவாங்க, மில்ட்ரெட் கூட போவாங்க, பேரண்ட்ஸ் கூட வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. And like in the later chapters, we'll be getting to know that in the spring month la vandu, in the year 1890, she will be learning to speak. So அவங்க பேசுறதும் கத்துப்பாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி யாரெல்லாம் காது கேட்க முடியாதோ அவங்களுக்கு பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் அவங்க காது மட்டும் கேட்க முடியாத மாதிரி இல்ல, she is even blind. So even after being blind and deaf, she is able to speak at the end. So in the year 1890, she was able to speak and communicate with people. She finally achieved her desire of like speaking to everyone. So இது எப்படி பண்ணாங்க, அது பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு.
அவங்க வந்து டிராவல் பண்ணும்போது எல்லா லைக் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ பேசுறாங்களோ அவங்க லிப்ஸ் மேல ஃபிங்கர் வச்சுட்டு அவங்க எப்படி பேசுறாங்க அவங்களோட டோனு கேட்ச் பண்ணிட்டு அவங்களோட வைப்ரேஷன் யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து எல்லாமே கத்துக்குனாங்க. ஆஃப்டர் லேர்னிங் எவ்ரி திங் she tried on herself and finally began to speak. So this is her story about how she began to speak and communicate with people. So although she was not able to do it in the initial days because of her disability, but this disability did not stop her from like achieving her goal. In fact, because of Miss Sullivan's help, she was able to overcome this problem as well. Despite of having a disability, she was able to speak to people around her. And அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அவருக்கு இந்த அப்கமிங் சாப்டர்ஸ். ஸோ அது எப்படின்னா ஒன் டே ஷி வாஸ் அக்யூஸ்ட் ஆஃப் பிளஜரிசம். ஸோ இப்போ நான் அந்த ஸ்டோரி பத்தி சொல்ல போறேன். ஸோ ஒன் டே வாட் ஹேப்பன், ஷி ட்ரை டு ரைட் அ புக். அவளோட மெமரிஸ்ல வந்து நிறைய ஸ்டோரிஸ் தான் இருந்தது. அவ வந்து ஒரு புக் எழுதலான்னு இருந்தான். ஸோ ஒன்ஸ் ஷி ஸ்டார்டட் ரைட்டிங் த புக், அந்த புக் பேர் வந்து த ஃப்ராஸ்ட் கிங். ஸோ ஷி டிசைடட் டு ரைட் அ புக் கால் த ஃப்ராஸ்ட் கிங். So once she wrote that book, she read out the story to her family. Everyone enjoyed reading that story and were happy. But what happened is that then she thought like, okay, let me give this book to my sir, Mr. Anagnos in the Perkins Institute of Blind. So Perkins Institute la Mr. Anagnos was sir இருந்தாரு. அவங்க கிட்ட சரி நான் என்னோட ஸ்டோரி காட்டுறேன்ட்டு she took her story to him. He was so happy after reading the story and delighted that he pasted it as a report. அவங்க ரிப்போர்ட்ல பேஸ்ட் பண்ணி விட்டாங்க அந்த ஸ்டோரிய. ஆனா அதுக்கப்புறம் we got to know that the story that she has written was on already published story. ஏற்கனவே இது பப்ளிஷ் ஆன ஸ்டோரிய போய் அவ வந்து பிளஜரைஸ் பண்ணிட்டு எழுதிருக்கான்னு கண்டுபிடிச்சாங்க. அதனால மிஸ்டர் அனக்னாஸ் வந்து ஃபுல்லா ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஹெலன் கெல்லர் மேல. இல்ல இவ பிளஜரைஸ் பண்ணிருக்க மாட்டா. So she will be like, is it really true that my story is being already published somewhere? So she will go and talk to a teacher. ஸோ அவங்க ஒரு டீச்சர் கிட்ட போனோடனே இப்படி சொல்லுவாங்க, மேம் நான் பிளஜரைஸ் பண்ணல இந்த மாதிரி. ஆனா அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்களா, இல்ல அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இப்ப நீ தான் பிளஜரைஸ் பண்ணிருக்கிற, நீ கண்டிப்பா காப்பி பண்ணி தான் வேணும்ட்டே காப்பி பண்ணி எழுதிருக்கிற, அந்த மாதிரி she will accuse her of plagiarism. So because of this teacher, even Mr. Anagnos will start doubting on Helen Keller's ability. He will say like, okay, then you must have really copied and plagiarized. So because of this incident, what happens to her is that she is presented in front of a court. So now that Helen Keller is really hopeless, the one who trusted her, Mr. Anagnos, is also not like watching her. So she is left completely hopeless in her lonely world. So now the only bright star in her eyes is Miss Sullivan. She will be investigating about Helen's past and her memories, and she will be finding evidences which tells like Helen Keller has not plagiarized anything. And in fact, this story must have read out to her when she was living in Cape Town. So because of this investigation of Miss Sullivan and her evidence, it was finally proved that this story is written by Helen Keller with her own abilities and not copied. So but so இப்ப இந்த மாதிரி யார் கூட நடந்தா அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிட்டு நான் வந்து இனிமேல் எழுத மாட்டேன்னு இருப்பாங்க. But Helen Keller did not lose hope. She in fact rose up in her life and she started writing more different things. So அவ வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஐடியா சூஸ் பண்ணா. Let me write about my own life story. என்னோட ஓன் லைஃப் ஸ்டோரி நான் எழுதினா அது பிளஜரிசம் கேட்டகரியிலே வராது. So she wrote about her own life story and named it as the story of my life. So இதனால தான் இந்த புக் பேரு Story of My Life. Finally, this is the mystery behind the book's name. So she will be writing about her own life story, and then this book is finally published in the year 1903. And after this book was published, she was really happy that she could finally write a book which got published. And it was, as I told, it was already really helpful for many people who are blind and deaf, and in fact for normal people. So Helen வந்து அவ லைஃப்ல நிறைய திங்ஸ் பண்ணிருக்கா, எது வந்து நார்மல் பீப்புளால பண்ணவே முடியாது. இன்ஃபேக்ட் அவங்க வந்து டேர் பண்ண மாட்டாங்க நான் பண்ணணும்ட்டு. So there are many different things that even people with abilities cannot do, and many with disabilities will not do. But she has done such things. So இது வந்து அந்த ஸ்டோரி பத்தி like the incident which could have had deep impact on her, but she did not give hope. So most Helen Kellerல பார்க்குற characteristics வந்து அவரோட self confidence, determination, ability to not give up, and her hope.
So all these were the best qualities seen in Helen Keller. In the later part, we will get to know like அவ வந்து ஒரு Cambridge school join பண்ணுவா first. And Cambridge school join பண்ணது அவளோட first step towards fulfilling her ambition of going to a college. So அவ வந்து சின்ன வயசுல இருந்து நான் வந்து ஒரு காலேஜ்ல போகணும் அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன் இருந்துச்சு. But because of her disability, she was unable to fulfill that desire. So what she does is that she finally joins Cambridge school, where she is preparing to join for the college that she wants, her dream college. So she'll be preparing for getting into the Radcliffe College, which is located in Cambridge. So she joined the Cambridge school first, which was her first step. And after that, she took her exams for Radcliffe College in German, French, Latin, English, and Greek, and also in Roman history. So in these different subjects, she took her exam and she passed all of them. Luckily, she passed all of them. And after that, when she was in her second year, preparing for entering the Radcliffe College, that time she had to compete with the girls who were with sight. அவங்களுக்கு எல்லாரும் கண்ணால பார்க்க முடியும், கேட்கவும் முடியும். But she was the only girl who was not able to see anything or hear. So it was really difficult for the college teachers to teach her and pay special attention to her. So what she did, like the principal of the college told like, she's overdoing things and she's working too hard. Let her rest and not do so much. So what will her mother do is that she'll tell her to discontinue from the college, and she will be like bringing a home tutor for her who will be really helpful to her. So அந்த ஹோம் டியூட்டர் வந்து ஸ்பெஷலா டியூஷன் பே பண்ணிட்டு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து ஹெலன் கில்லருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, ஏன்னா அந்த டீச்சர் அவளுக்காக ஸ்பெஷலா டீச் பண்ணிட்டு இருக்காங்க. So after this, we will see that Helen Keller is finally able to pass all the exams, and finally she gets into Radcliffe College very happily, and she accomplishes her desire of getting into college, which was her childhood dream as well. And she's the first the girl who is both blind and deaf to also get a graduated degree in the College of Arts, degree of arts in the College of Radcliffe located in Cambridge. So this is all about her, how she accomplished her desire. And other than that, she is not only like in part of education, even in other outdoor activities, she has shown lots of desires that she has actually accomplished. Like she has gone swimming and also learned swimming. So அவங்க பேச முடியாத மட்டும் இல்ல, அவங்க ஸ்விம்மிங்கும் கத்துக்கினாங்க, பைசைக்கிள் ஓட்டுறதும் கத்துக்கினாங்க. And there are various other activities like rowing the boat in the sea. And she has learned lots of things, and she has done all. With the help of the water assistant, she even learned how to row a boat. So இது பார்த்தா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வியூ வருது. லைக் அவங்க எப்படி பார்க்க முடியாமலும் கேட்க முடியாமலும் அவங்க பேசவும் கத்துக்கிட்டாங்க, டிஃப்ரெண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸும் பண்றாங்க. ஹோப், ஃபுல் ஆஃப் ஹோப் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், பெர்சிவரன்ஸ் ஃபுல்லா இருக்கு, டிட்டர்மினேஷன், அப்படியே கரேஜியஸான உமன். So we are really getting encouraged after reading such stories, and this is really helpful for all those hopeless people who are seeking for hope. So thank you. This is all about my review. சூப்பர். ரொம்ப ரொம்ப அருமையா பண்ணீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க ஹெலன் கெல்லரோட கேரக்டர் அழகா பில்ட் பண்ணீங்க. ஹெலன் கெல்லர்னா இப்படிதான் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட். இது டிஃபரெண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. அவங்க சின்ன வயசுல எப்படி அந்த கார்டன்ல வந்து அவங்களுக்கு வந்து பார்த்துட்டு இருக்க முடியும், அப்போ கண்ணு தெரிஞ்சு, அப்போ எப்படி என்ஜாய் பண்ணாங்க, அப்புறம் எப்படி நிறைய அவங்க வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வச்சு அந்த அவங்களுடைய அப்டக்கிள்ஸ் ஓவர் கம் பண்ணாங்கன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அந்த மிமோசா ட்ரீ பத்தி சொன்னீங்க, அது ஒரு ஃப்ராக்ரன்ஸ் செமையா இருக்கும் அப்படிங்க. நீங்க நேரம் மிமோசா ட்ரீ பாத்திருக்கீங்களா? ஃப்ராக்ரன்ஸ் என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? I've studied in science, sir. படிச்சீங்க? இல்ல பாருங்க, நீங்க வந்து அவ்வளவு லவ் பண்ணி படிச்சிருக்கீங்க. நீங்களே அந்த வாசனையை உணர்ந்த மாதிரி சொன்னீங்க, செமையா இருக்கும் அந்த பூ அப்படின்னு. ஸோ எவ்வளவு நீங்க இந்த புக்ல இறங்குனீங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த நல்ல கேரக்டர்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்குன்றது உங்களோட கான்ஃபிடன்ஸ் தெரியுது. நீங்க வந்து புக் ரிவ்யூக்காக படிக்கல, இந்த புக்கு உள்ள போயிட்டீங்க, புக்ல நிறைய நீங்க கத்துக்கிட்டீங்க, நல்லா தோணுது. ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த பிளாகியாரிசம் பத்தி சொன்னது. அதுக்கப்புறம் அவங்க வந்து பேசணுன்றக்காக எப்படி அந்த லிப்ஸை தொட்டு அந்த வைப்ரேஷனை வச்சு கத்துக்கிட்டாங்க இதெல்லாம். அப்புறம் அந்த தாட் போர்டில் வந்து ரைஸ் பண்ணி அதை வச்சுதான் பிரெய்லி லாங்குவேஜ் வந்துச்சா எனக்கு தெரியல. பிரெய்லி லாங்குவேஜ் சொல்றாங்களே, அவங்க பிளைண்ட் பீப்புளுக்கு வந்து அப்படி கையை வச்சு தான் அவங்க ரீட் பண்ணுவாங்க. டூவா நோட்ல கூட அதுக்கெல்லாம் இதெல்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நமக்கு வர வச்சிருக்கீங்க நீங்க. ஸோ அந்த புக்கை நீங்க வந்து ரிவ்யூவா பண்ணல, நீங்க உள்ள வாங்கி நீங்க என்ஜாய் பண்ணதை அழகா ஷேர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப அருமை. தேங்க்யூ சிவாங்கி. Thank you, sir. Thank you so much. இப்ப கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு.
First, Sadanandavel from 92 batch, you can ask question. You interact on Sada. Thanks, Guru. Shivangi. So, Hello, sir. good evening. Good Yeah, evening. it's a very good review session. Actually, I was very impressed when I watched your teaser, and I am now equally impressed with your review, which is not less than your teaser. See, the one question that I want to ask you is there anything that Helen has mentioned about her feelings? Because see, when I listened to this story, I felt like she has done everything as if she is completely with an able body, like anybody else. It doesn't seem to be having challenges in her sensory organs. But then naturally, inherently there will be challenges. There would have been some challenges that she would have felt, because she has done a lot of activities that normal people do. Yes. So is there any instance, or there are some instances probably, whether she has explained what she felt about her maybe we can say lack of ability, and how she was able to overcome that? Like maybe she would have got some special skills, or some kind of an inspiration, or some motivation, whatever. Is there anything that specifically she has mentioned? So like as I told you about talking, as we know that 90% and maximum people cannot talk if they are deaf, because they not have any source. So she used her own ability, and especially with Miss Sullivan's motivation, she always used Miss Sullivan's lips for understanding the wordings that she gave. And this is really a unique technique to learn, especially for a person who is both blind and deaf. So this is how she has got about it. Yeah, I got it, because the question has got a background. Because as you explained, when she felt threatened, or when she was afraid, when she was about to lose her balance and fell off from the tree. Normally, the people who has fear about heights and depths and whatever, because we feel that, we see that, and then we get that fear. If somebody is blind, probably if they are on the top of a cliff, they may not even be able to understand what the depth or what the height is. So is there anything specifically that she has mentioned in all these instances, where either she would have felt afraid of certain things, or she would have felt said she would have felt about the presence of somebody, or enjoying the nature, or whatever? Because I have never read a book which talks about the challenges that people with differently able. I have never read about their feelings, and their approach or context, how they approach towards the life and all that. So anything that specifically she has mentioned here? So as far as I know about this story, so according to that, I think the experience of her when she was on the tree, she didn't have any idea like she'll be falling from the tree, or she'll be like scared from the heights or something like that. So once the wind suddenly came, and she had no idea that the wind will be coming. So she lost her balance completely, and she just like she was holding on the branches, like she was about to fall, and Miss Sullivan suddenly she came and she helped her get down off the tree. So I think she didn't expect this thing to happen, and she was really feared at the time. And after this, this was really challenging for her, that she didn't go near the trees after that. But because of mimosa tree's fragrance, she just went near the tree, and this is something that she has overcome, and which was challenging for her to go near trees. In my aspect, I think this is what is important. Yeah, got it. And so on a lighter note, you said about she was accused of plagiarize somebody's story as her story and all that. Yes, So just with a lighter note, you should highlight this to some of the movie directors of Tamil film industry, so that they understand what it is to be just taking others' creations as theirs. Okay, so this is a very, 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 very interesting, very inspiring session. Definitely, I see that
there is a clarity in your communication, confidence in your communication. That's very much essential to rise in the career ladder. So I wish you all the success. Thank you. Super. Great. Great. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அமுதனா நீங்க பேசலாம் அப்ப. அமுதனா 1990 batch. Okay, good evening. Good evening. Thanks for this review. So actually we all enjoyed. Not going into the content of what Helen read, because I have read not her story, this autobiography, but I have read more about her in the last 10-15 years. So that was really good. But one thing to appreciate is like you are very good in putting your thoughts together, pushing it with ease in your words and communicating. So like what Sada said, that you are doing absolutely good. But what is your reading habit? Just to talk, I don't think so. More of people are there. Okay. So what is your reading habit and what kind of genres you read? Sir, like I used to read books when I was in school days. Up to 10th standard, I was like reading books in the library that were available. I used to read library books when it was a recess period in schools. So there were many short stories, story tales, and books like that. And other than that, I started reading recently in D Block Library. I started reading about a book called The Value of Fear and His Last Bow. Okay. So because of Corona in the middle, I just couldn't read books. It stopped me from reading books. So in that one or 2 years, I was not able to read. And after that, I started preparing for my competitive exams. So because of this, for the 2 years, I was not able to focus on any books. It was only in my school days that I last read. And after coming to this college, once the D Block Library was established, I again became enthusiastic of reading books. So I'll be just reading, I'll be choosing books randomly, and whatever like I'll like that, I'll read that. Okay, so okay, good. I asked a question to get some answer from you. Okay, what is this? Because say this D Book Library, I want to see how it helps, because most of the books was donated by the crowd who are here. Yes. Okay, so that's what I thought. Okay, if it is getting utilized or the value is getting is brought out of it is not working. And again, you can have a register and then you can write the books which you need. You will need there, so that we'll be able to do it maybe in a month or so. We can take stock and then we'll be able to supply it. So we want you all to get into this habit, grow with us and all that. Okay, you're basically from which place? Chennai, sir. Chennai, where? Nesabakam area, sir. Okay. I'm too from Chennai, Velachery. So good. Because there are few words when you spoke in Tamil, it came out. So, let's not discuss that. But okay, it was nice. Your fluency is also good. So get into this habit. Read whenever possible. So that will help you out. Thank you for your wonderful review today. Appreciate your efforts. Thank you. Thank you, Very sir. nice. அப்ப பேசும்போதே கத்துக்குனாங்க அப்படின்னு சொன்னாங்க மெட்ராஸ் பாஷையில. அது இல்ல 2-3 வார்த்தை வந்தது. சரி, ஓகே. அது வந்து not to criticize you any time, Shivangi. It happens. See, when it comes raw, right? So we all enjoyed. ஏன்னா நாங்களும் பேச ஆரம்பிச்சோம்னா அதுவும் வரும். அதனால இது ஒரு கிரிட்டிசிசம்லாம் இல்ல. We just enjoyed. Okay. Thank you. Shivangi, can you repeat the name of the book you read from our D Block Library? ஒரு புக் சொன்னீங்கல D Block Library படிச்சேன்னு. Can you repeat The Value of Fear and His Last Bow, sir. The Value of the Fear and His Last Bow. I've just started reading it and I have completed nearly 2 chapters. So. Just type it in the chat, right? Chatla போட்டு விடுங்க. Please type the title in the chat. Yeah, because I think Guru didn't get that book name. Yeah, of course. Yes. So again, Guru, let's have this maybe a register or something in the book. Yeah. Not only in D Block, but in the main admin block library also. If we can maybe we can whoever wish, maybe we can circulate the list and then we can order and then send it. Sure. We're happy that D Block Library is being utilized by these people. நல்லா நிறைய படிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா துளசி என்ன பேசலாம் அடுத்து? துளசி என்ன, நிஷா சிஸ்டர், பிரியா. I've sent the name in the group. Okay. துளசி என்ன நீங்க பேசலாம் அப்போ.
வாழ்த்துக்கள் சிவாங்கி. நான் துளசிராம் 1989 பேட்ச். Yes. என்ன காலேஜ்ல பார்த்திருப்பீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு 2 days இண்டக்ஷன் ப்ரோக்ராம் மலர் மன்னன் அண்ட் அப்ப மீட் பண்ணிருக்கோம். இப்ப தெரியல, இருந்தாலும் வாழ்த்துக்கள். எதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னா, உங்க ஃபர்ஸ்ட் இயர் ஒரு எனர்ஜி பேட்ச். ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து குரு பசங்களோட கேர்ள்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்க அந்த 2 நாளும். அது நல்லா தெரிஞ்சது. இந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அவங்க பேர் கொடுத்து வந்த உங்க கரேஜுக்கு தான் வந்து நீங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கிறீங்க. இப்ப நிறைய பேர் அதுக்காக வாழ்த்து. ரொம்ப நல்லா பண்ணீங்க. இது வந்து ஒரு ரொம்ப ஆழமா படிச்சுட்டு உங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்டைல் எனக்கு கொஞ்சம் நல்லா பிடிச்சது. டீச்சர் ஒரு தாளாட்டுற மாதிரி இருந்தது, கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. கொஞ்சம் அப்படியே ஸ்வீட்டா இருந்தது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. கண்டென்ட் அப்படி கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இப்போ நான் என்னோட கொஸ்டின் இதுல என்னன்னா, கொஸ்டின் சொல்ல முடியாது. இப்போ இவங்க ஹெலன் கெல்லர் வந்து ரொம்ப எல்லாமே பாராட்டு. பட் என்னோட பாராட்டு யாருக்கு போனா மிஸ் சலிவன். அவங்கதான் வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்து இவங்க வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய இப்போ கேக்குதா? ஓகே ரைட். இப்போ தர்மபுரியில வந்து எங்க சித்தி வந்து டம் அண்ட் டப் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணாங்க. நான் அதை ரிலேட் பண்ண முடியும். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட எல்லாம் நான் நிறைய பேசியிருக்கிறேன். எல்லாம் சைன் மூலியமா தான், சைகையில தான் பேசியிருக்கிறேன். நல்லா கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது. அப்போ வந்து அது எவ்வளவு டஃப் அப்படின்ற இது வந்து எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. இது வந்து பிளைண்டு அண்ட் டஃப் அப்படிங்கும் போது இன்னும் டஃப். அவங்க வந்து ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதாகட்டும், ஒரு வேர்ட்ஸ் கத்துக்கிறதாகட்டும் ரொம்ப ரொம்ப டஃப். அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த டீச்சருக்கு முதல்ல ஒரு மைண்ட் வேணும். அதை அவங்க ரொம்ப எடுத்து நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த ஃபுல் பாராட்டு அந்த டீச்சருக்கு தான் போகணும். இது ஏன் டீச்சர் ஒண்ணு, நிறைய டீச்சர் கம்யூனிட்டி இங்க இருக்கிறாங்க. ஸோ டீச்சர் வந்து எந்த அளவுக்கு கேர் எடுத்தா ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து எவ்வளவு பாசிட்டிவா கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அது தவிர இவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, நிறைய கிவ் அப் பண்ணல. இந்த மாதிரி ஒரு உடல் ஊனத்தோட நடுவுல நோயினால வந்ததை வந்து மீண்டு வந்து நிறைய புக்கு, ஒரு 12 புக்கு கிட்ட எழுதியிருக்கிறாங்க. எல்லாம் பாராட்டு தகுந்து. பட் என்னோட இது வந்து சிறப்பு வந்து அவங்க டீச்சருக்கு தான் போய் சேரணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ரைட். இப்போ இந்த பர்டிகுலர் புக் வந்து நீங்க டி பிளாக் லைப்ரரியில இருந்து எடுத்து படிச்சீங்களா இல்ல முன்னாடியே படிச்சிருக்கீங்களா? இல்ல சார், முன்னாடியே படிச்சேன் சார். ஓகே. ஏன்னா அங்க புக் இருக்கா? இந்த புக் அங்க இருக்கா? இல்ல சார், ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் தேர். இருந்திருந்தா அதை பத்தி டீடைல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. யாரு டொனேட் இந்த மாதிரி டொனேட் பண்ணி அந்த புக் ரிவ்யூ பண்ணாங்கன்னா, அந்த யாரு டொனேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்து. வாழ்த்துக்கள். ஆமா, இந்த புக் அவங்க இந்த புக் இல்லனே, பட் தி வேல்யூ ஆஃப் ஃபியர் அண்ட் இஸ் லாஸ்ட் பவ், அது யாரு டொனேட் பண்ணாங்கன்னு தெரியுது அவங்களுக்கு? தெரியுதா ஸ்ரீவாங்கி? பாருங்க, முடிஞ்சா பார்த்துட்டு குரூப்ல போட்டு விடுங்க. பார்த்துட்டு குரூப்ல போடுங்க. எஸ் சார். ஓகே, உங்களுக்கு ஒரு வாழ்த்து போய் சேரும். ஆமா, நன்றி. நல்ல திறனாய். கீப் இட் அப். தேங்க் யூ. அருமையான. நானும் அந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சிருக்கேன். பீயிங் எ டீச்சர், நானும் அதை நோட் பண்ணி வச்சிருக்கேன். டீச்சர் உடைய ரோல் ரொம்ப முக்கியம்னு சொல்ல மறந்துட்டேன். எங்க சார்பா, கம்யூனிட்டி சார்பா சொன்னதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி துளசி அண்ணனுக்கு. அதை ஹைலைட் பண்ணி பேசின சிவாங்கிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரொம்ப அருமையா. இப்போ அடுத்த வரக்கூடிய ஸ்பீக்கர் யார், நம்ம யார் இன்டராக்ட் பண்ண போறாங்கன்னா நிஷா. அவங்க தான் அவங்களுடைய சீஃப் கெஸ்ட். டி பிளாக் லைப்ரரி அந்த ஓப்பனிங் செரமனி இப்போ சீஃப் கெஸ்டா வந்தவங்க. அவங்க இஸ்ரோ சயின்டிஸ்ட். Good evening all. Good evening Shivangi. Good evening. It is a good review. I really enjoyed it. And a basic question. Nowadays that blind or deaf and dumb, they can do lot of things, write publishing works or something with the help of technologies. ஸோ அவங்க வந்து இந்த புக் எப்படி எழுதுனாங்க? வித் த ஹெல்ப் ஆஃப் அவங்க டீச்சரா, அதான் அவங்களா எழுதுனாங்களா? ஹவு இட் இஸ்? ஆர்
That's the thing. Ma'am, actually, last part of the chapter, அவங்க வந்து describe பண்ணுவாங்க like how she was able to write the book. So because of her friendly nature with everyone, everyone will be standing by her side all the time whenever needs them. So with everyone's help, she was able to write, including that. And I think there was involvement of Miss Lee, and I'm not sure about that. Yeah, She must maybe. have. Yeah. Okay. So she mentioned about it in the last chapter. One more question. Is there any intuition did she have during the thing? Because இது ரிலேட் பண்றது என்னன்னா, எனக்கு ஒரு சித்தி இருந்தாங்க, எங்க அம்மாவோட ஒரு கசின் மாதிரி. அவங்க வந்து ஒரு அவங்க பிளைண்ட் ஆக்சுவலி. ஆனா எங்க வீட்டுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அவே அவங்க பஸ்ல தனியா வருவாங்க எங்க வீட்டுக்கு. வந்து ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணுவாங்க. பட் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல ஃபுல் வீடு பிக்சர் அவங்களுக்கு கிடைச்சிரும். தென் தனி ஃபர்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வீட்டுல ஃபுல்லா நடந்து she will scan where the steps and all there, where is the door, then smell the people. This is இது அக்கா, இது இவங்க, அவங்க குழந்தைங்க பேரை கேட்டு மேப் பண்ணிடுவாங்க. பட் தென் அடுத்த ஹாஃப் அன் ஹவர்ல she looks like one among us who is having that விஷன் அந்த மாதிரி இருப்பாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். பிகாஸ் டூரிங் மை ஸ்கூல் டேஸ் ஒரு 8th 9th எல்லாம் படிக்கும் போது ஒரு 10 days she was stayed with me. அப்ப நான் கேட்டேன் how we are mappingன்னு. அப்ப சொன்னாங்க every person is having some smell. Then that ஒரு that house also that கை வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு தான் அவங்க வாக் பண்ணுவாங்க. தென் இந்த ஸ்மெல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ஸ்மெல் இருக்கும். அதை வச்சு அந்த இன்டியூஷன்லேயே சொல்லிடுவேன் அப்படின்னாங்க. She was alone, she will travel. So அந்த மாதிரி ஏதாவது intuition based she has completed these activities, learned these activities, அது எங்கேயா சொல்லியிருக்காங்களா? Because basically இது எல்லாமே ஒரு mind related things தான். That's why anywhere. Actually, in this story, she has mentioned about smelling only in one part, that mimosa tree part. Because of smelling mimosa tree, she got attracted towards it and she overcame her fear of climbing trees. I don't think she has mentioned about smelling in any other places. Because that is, she's having smelling she didn't lose, isn't it? Yes. Okay. I don't think Anyway, okay. நல்ல திறனாய்வு, வாழ்த்துக்கள். உங்களோட fluency ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு ப்ரொஃபஷனலுக்கு to become a professional, it is a very good thing. One small correction, you are used so many so's actually in your thing. Startingly so நிறைய சொன்னீங்க. Okay, அதையும் கூட கொஞ்சம் தவிர்த்தீங்கன்னா it will be a good thing. So to become a good professional, I wish you all the best. நல்ல திறனாய்வு, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. சூப்பர், நல்லா சொன்னீங்க. ரொம்ப ஸ்மெல் பத்தி சொன்னீங்க. அதாவது ஆரம்பத்துல அவங்களை வந்து நம்ம வந்து மனித நாகரிகம் வந்து குருடர்கள் சொல்லுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ புரிஞ்சுட்டு அப்புறம் வந்து பிசிக்கலி சேலஞ்சுன்னு சொன்னோம். இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகள் சொல்றோம். உண்மையில அவங்க தான் ஸ்பெஷலி ஏபிள், சிறப்பு திறனாளிகள். அவங்களுக்கு கண்ணுதான் தெரியாது தவிர மற்ற உணர்வுகள்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நிறைய பேரை பார்த்திருக்கோம். ஆனா நம்ம இப்படி கூட சொல்றாங்க எக்ஸ்ட்ரா சென்சரி அந்த பவர் இருக்கு அப்படின்னு, அந்த சென்ஸ் பண்றது சென்சார் மாதிரி அவங்க எக்ஸ்ட்ரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கார்டு வந்து ஒரு பக்கத்துல இது பண்ணாலும் இன்னொரு இது வந்து எக்ஸ்ட்ரா போனஸா நிறைய கொடுத்துறாங்க. சோ அதனாலதான் அவங்களால அவ்வளவு சீக்கிரம் மேம் சொன்ன மாதிரி குயிக்கா மேப் பண்ண முடியுது விஷயங்களை. அதனால வந்து ஸ்பெஷலி ஏபிள் ஆயிட்டாங்க. இப்போ சிறப்பு திறனாளிகள் நம்மளோட அவங்க நிறைய விஷயத்துல ரொம்ப இதா இருக்கு. ரொம்ப அருமை. அடுத்த கேள்வி வந்து பிரியா பரமேஷ் அவர்கள். அண்ணா தேங்க்ஸ். எனக்கு சிவாங்கி ரொம்ப ரொம்ப நல்ல திறனாய்வு, எல்லாரும் சொன்ன மாதிரி நல்ல கமாண்ட் ஓவர் லாங்குவேஜ், ஃப்ளூவன்சி, தெளிவா பேசுறீங்க. உங்களுக்கு உங்க தாட் ப்ராசஸும் உங்க வேர்ட்ஸும் கரெக்டா அலைன்டா இருக்கு. நீங்க வேர்ட்ஸுக்கெல்லாம் தடுமாறாம அழகா பேசுறீங்க. வெரி நைஸ் ரிவ்யூ. ரொம்ப கிளியரா என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ அந்த டைம் நீங்க, ஐ திங்க் நீங்க நினைச்ச டைம்ல நீங்க சொல்லணும்னு நினைச்சதை ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. அண்ட் தென் தி ப்ரிப்பரேஷன் தட் ஹஸ் கான் பிஹைண்ட் திஸ், அது ரொம்ப ரொம்ப அழகா தெரியும் அவுட்புட்ல. ஸோ வெரி நைஸ். அண்ட் தென் டி பிளாக் லைப்ரரி யூஸ் பண்றேன் அப்படின்னு வந்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இட் இஸ் வெரி க்ளோஸ் எங்களுக்குலாம். ஸோ லைப்ரரி வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். எங்க வீடு கூட நெசப்பாக்கம் பக்கத்துல தான், போரூர். மீட் பண்ணலாம் எப்பயாவது. பாய் பாய். அண்ட் ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நல்லா பண்ணீங்க. Thank you.
உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை கூப்பிட்டுட்டு வாங்க ரெவ்யூ ஜாயின் பண்ணுங்க எவ்ரி வீக். நிறைய உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை ரெவ்யூ பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு எதாவது புக் அமுதன் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எதாவது புக்ஸ் வேணும்னா சொல்லுங்க, ஃபில் பண்ணிடலாம். ஷியோர் மேம். இனிமேல் நெக்ஸ்ட் ரிவ்யூல இருந்து நீங்க கம்பல்சரி அட்டெண்ட் பண்ணுங்க. யார சொல்றீங்கன்னு தெரியலையே. என்ன சொல்றீங்களா சிவாங்கிய சொல்றீங்க? ரெண்டு பேரையும் சொல்றேன், பிரியாவையும் சொல்றேன், சிவாங்கியும் சொல்றேன். சரிங்க, கேட்கல சரியா என்ன சொல்லிட்டு ரெண்டு பேரும் அட்டெண்ட் பண்ணணும் இனிமேல் ஃபியூச்சர் ரிவ்யூஸ். சரி சரி ரொம்ப அருமை. அவங்க சொன்ன மாதிரி பிரியா அவங்க சொன்ன மாதிரி டி பிளாக் லைப்ரரி எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். அது பிரியாவுக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா அவங்க அந்த ரூம்ல தான் வசிச்சிருக்காங்க டி பிளாக்ல வாழும்போது. she was living in that room. அப்படிதானே பிரியா? ஆமா ஆமாங்கண்ணா, ஆமா ஆமா சொன்னீங்க. அப்படிதான். ஆமா கரெக்ட். அடுத்து ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது பேசணுமா பிரியா சிஸ்டர்? ஹலோ, அவ்வளவுதாங்கண்ணா, வேற எதுவும் இல்ல. தேங்க்யூ. ஹலோ, வடிவு அவங்க பேசலாம். யாரு ஹலோ சொல்றாங்கன்னு தெரியல. சார் சக்திவேல், நான் லைப்ரரியன். சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க பேசுங்க சார். ஹலோ, கங்க்ராட், வெரி நைஸ் பிரசன்டேஷன். தேங்க்யூ சார். நான் முதல்லயே கேட்டேன், நீ ஒரு ட்ரையல் எங்க லைப்ரரியில பாரு நான் சொன்னேன். இல்ல சார் நான் பேசிடுவேன்னு சொன்னேன். ஆனா எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சு. என்ன பொண்ணு, இந்த பொண்ணு என்ன பண்ணிடுவாளா என்னன்ட்டு. ஆனாலும் உன்னோட கான்பிடன்ஸ்க்கு வாழ்த்துக்கள். ஆனா ஏன் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீ அதுக்கு எடுத்து சொல்லல, வர வைக்கல? சார் எல்லாரும் ஜாயின் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. 400 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து வாட்ஸ்அப் எனக்கு குரூப்ல எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயர் கோஆர்டினேட்டர் கிட்ட சொல்லி 400 எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் போயாச்சு. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வர மாட்டேங்கிறாங்க. இதுக்கு வந்து நீதான் அதுக்கு அடுத்து இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணணும் சார். இது நீங்க எனக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்க சார். நான் அதுக்கு அடுத்து அந்த என்ன கோஆர்டினேட்டர் பேசிட்டு இது மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட் பிரசன்ட் பண்ணிருக்காங்க பாருங்கன்னு சொல்லி பார்க்க சொல்றோம். இந்த பொண்ணோட கிளிப் வீடியோ மட்டும் எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் அதுக்கு அடுத்து அப்படி யூடியூப் லிங்க ஃபர்ஸ்ட் இயர் குரூப்புக்கு அப்படியே அனுப்பிச்சுட சொல்லிடுறேன். அவர் கோஆர்டினேட்டர் பேசிட்டு அப்படியே அனுப்பிச்சுட சொல்ல எல்லாரும் பார்க்கட்டும் சார். இட் ஷுட் கிரியேட் அப்படி சம்வாட் இன்ட்ரெஸ்டிங். அனுப்பிடலாம். சரி மேடம். அதுக்கு இந்த என்ன ரிவ்யூக்கு வரையான்னு கேட்ட உடனே சார் நான் வரேன் சார்ன்னு சொல்லிடுச்சு. அதுக்கடுத்து இந்த கிறிஸ்டோரியா கிட்ட கூட கேட்டேன் நான், சார் நான் வரேன் சார் அப்புறம் சார் கொஞ்சம் தயங்குச்சு. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் போர்டா வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்து இந்த பொண்ணு வந்து மண்டே ஆர் டியூஸ்டே லைப்ரரிக்கு வந்தா ஷீ காட் ஒன் பிரைஸ், ஒன் புக். நான் வந்து ஸ்பான்சர் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பொண்ணுக்கு நான் கொடுத்துட்றேன். இந்த ரிவ்யூல நான் சொல்றேன். நான் சூப்பர் சார், சூப்பர். நீங்க புக் ரிவ்யூ எங்க ஸ்டூடெண்ட் பிரசன்ட் பண்ணாங்கன்னா அந்த ரிவ்யூ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு புக் ஃப்ரீ. அது நான் கொடுக்குறேன். என்ன அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை சார். அதுக்கடுத்து இந்த வருஷம் வந்து தமிழ் மன்றத்துல வந்து புக் ரிவ்யூ காம்படிஷனே கண்டக்ட் பண்ணி 10 ஸ்டூடெண்ட் தான் பேர் கொடுத்தாங்க. அந்த 10 ஸ்டூடெண்ட்டுக்கு புக் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அந்த பையன் அப்படி நல்லா பண்ணி வச்சிருந்தா, அதனால நாங்களும் சரி நீங்க வந்து கண்டக்ட் பண்ணப்போ நாங்க பிரைஸ் கொடுத்துருவோம்னு சொல்லி போட்டு பசங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணோம் சார். பார்க்கலாம் சார், ஃபோர்த் கமிங் இதுல வந்து என்ன ஃபேக்கல்ட்டியே வந்து அப்படி இன்வால்வ் பண்ண சொல்லிடலாம். தேங்க்யூ சார், நைஸ் பிரசன்டேஷன். தேங்க்யூ சார். உங்க என்கரேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் சார். சக்திவேல் சார், நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இன்னைக்கு பவர் இல்ல அவங்க சிவாங்கி ஹாஸ்டல்ல அவங்க என்ன பண்றது தெரியல சார். நாங்க சக்திவேல் சார் தான் அடிச்சோம். இமீடியட்டா அவர் அங்க ஏஐட்ட பேசினாரு, உடனே ஏற்பாடு பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப உங்க என்கரேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இசைத்தமிழன் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ரிவ்யூ பண்ணாரு, இந்த கிழவனும் கடலும் பண்ணாரு. ஆமா, அவருதான் அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த காம்படிஷன் புக் ரிவ்யூ காம்படிஷன் நடத்தினதை வந்து குரூப்ல ஷேர் பண்ணாரு. லைப்ரரியில பசங்க வந்து ரிவ்யூ பண்ற போட்டோ எடுத்து போட்டாரு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா. அதுக்கு நானும் பிடி 2 பேரும் தான் ரிவ்யூ பண்ணேன் சார். அதுக்கு பசங்களோட இதை வந்து பிரைஸ் சொல்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு கொடுத்தா மிச்ச 7 பேரும் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆயிடும்னு சொல்லி போட்டு எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம்னு சொல்லி போட்டு ஒரு 1500 புக்கை வாங்கணும், எல்லாத்துக்கும் கொடுத்தோம். அதுக்கடுத்து எங்க டீம் புக் நிறைய இருந்தது. அதுக்கடுத்து புக் வாங்கி வச்சது எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். இந்த பொண்ணுக்கு ஒரு புக் கொடுத்துருக்காங்க சார். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க சாரோட புக் வாங்கிட்டு அந்த போட்டோ ஷேர் பண்ணி விடுங்க ஃபோரம்ல, ரீடர்ஸ் ஃபோரம்ல. சரியா சார்? கண்டிப்பா நானே போட்டு விடுறேன் சார். ஒன்னும் பிரச்சனை. அந்த பொண்ணை வர சொல்லி புக்கை கொடுத்துட்டு புக்கோட அந்த பொண்ணுக்கு அப்படியே ஷேர் பண்றேன். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார் உங்க சப்போர்ட்டுக்கு. வடிவு சிஸ்டர், நீங்க பேசணும்.
evening all. ரொம்ப crystal clear review. The story of my life Helen Keller. ரொம்ப ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னா இவங்க நம்ம டி பிளாக் லைப்ரரியை யூஸ் பண்றாங்க அப்படின்னு. ரெண்டு பொறாமை இருந்துச்சு எங்களுக்கு எல்லாத்துக்கும். ஒண்ணு லைப்ரரி பார்த்து ஒரு பொறாமை, நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு. இப்ப அடுத்து பார்த்தா லைப்ரரி சாரை பார்த்து பொறாமை ஆயிர மாட்டிருக்கு. இப்படியெல்லாம் கண்டக்ட் பண்ணி புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி ரெண்டாவது. பட் ரொம்ப அழகான ஒரு பிரசன்டேஷன். ஒரு 2 or 3 டேஸாவே நம்முடைய ஃபோரம்ல இத பத்திய பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு. இத பத்திய பேச்சுக்கள் போயிட்டு இருந்துச்சு. அது எல்லாமே முன்னோட்ட டீசர் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் இப்ப ரிவ்யூ பண்ண போட்டோம். அடுத்து வர எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேர்த்த எதிர்பார்க்கிறோம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சிஸ்டர். இவங்க ஒரு முக்கியமான ஆளு அந்த டி பிளாக் லைப்ரரி. இதுல எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இவங்களும் கெஸ்டா வந்தாங்க. செந்தில் நீங்க பேசலாம் இப்போ. செந்தில் சகோ. வணக்கங்க. கேக்குதுங்களா? கேக்குது. Shivangi, first of all, we would like to appreciate your encouraging speech. என்னப்பா எலன் கெல்லர் எப்படி அவங்க வாழ்க்கையில வந்து மேல வந்தாங்க, உங்க ஒரு செகண்ட் கரண்ட் போனா கூட நம்ம என்னடா அப்படின்னு திணறோம். அதோடய வாழ்நாள் முழுசும் வாழ்றது, கூடவே காதும் கேட்காது அப்படிங்கும் போது அவங்க நிஜமாலுமே அவங்க சாதிச்சதை வந்து நீங்க நல்ல ஒரு உணர்வு பூர்வமா விவரிச்சீங்க. கேட்கவும் நல்லா இருந்தது, மோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு. அந்த அவங்க செஞ்ச விஷயம், அது நீங்க சொன்ன விதம், அது ஒரு ப்ரெஷர் மாதிரியே இல்லாம பல நாள் பல புக் ரிவ்யூ பண்ணவங்க மாதிரியே நீங்க பேசுனது ஒரு நல்ல விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம். அதே சமயம் மேலும் உங்களுடைய உங்களோட சேர்ந்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் பண்ண வந்தாங்கன்னா மிக்க மகிழ்ச்சி. அது ஒரு மாதிரி ஆர்ட் ஆஃப் லிசனிங் அண்ட் ஆல்சோ ஆர்ட் ஆஃப் ஸ்பீச்ன்னு சொல்லலாம். அது எல்லாத்தையும் கற்றுக்கலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு இந்த ரீடர்ஸ் ஃபாரம்ல வந்து வெறும் புக்கை மட்டும் படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி மற்றவங்களோட தொடர்பு படுத்தி கம்யூனிகேட் பண்ணுறீங்கிறதுக்கும் ஒரு மீடியா மாதிரி அமையுது. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் உலகம் முழுசு இதை வந்து வேறவங்க பார்ப்பாங்க. அமெரிக்கன் தமிழ் வானொலி அது மூலமாக நீங்கள் இதெல்லாம் ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். நல்லா பண்ணீங்க, இயல்பாக பண்ணீங்க. ஒரு டச்சிங்காக இருந்துச்சு. எலன் கெல்லரோட லைஃப் வந்து மேபி சின்ன வயசுல நாங்கள்லாம் நான் டீடைல் புக்கில் ஒரு சாப்டராக படித்தோம். அதை முழு புக்காக படிக்கும் போது தான் அது தெரிஞ்சுது. நாங்கள் 22 சாப்டர் எப்படி நீங்கள் சொல்வீங்களோன்னு டைம் இருக்குமோன்னு பார்த்தோம். ஆனால் அதை ஒரு திறனாய்வுக்குரிய ஒரு தலைப்பாக வேறவங்களும் படிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தூட்டு விதமாக நீங்கள் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். வழக்கமாக எல்லாமே குமரகுரு சகோ அது ஒரு ஆசிரியருக்கே ஒரு இயல்போ அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சு திரும்ப சொன்னார் இந்த ஒவ்வொரு விஷயமும். மேன்மேலும் இந்த நிகழ்ச்சி வந்து மேலே போயிட்டே இருக்குது. வாழ்த்துக்கள் சகோ. அண்டு சிவாங்கி ஸ்ரீ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ செந்தில் சகோ, ரொம்ப நன்றி. அடுத்து பாக்கியலட்சுமி சண்முகம் அவங்க பேசலாம். சிவாங்கி வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? சிவாங்கி, நான் வந்து 99 பேட்ச்மா. உன்னோட இந்த ரிவ்யூ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நான் கவனிச்சேன். ரொம்பவே வந்து மோட்டிவேட்டடா இருந்தது. ஒரு ஃபர்ஸ்ட் இயர் கேர்ள் வந்து என்டையர் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு உங்களோட இதுக்கு வந்து நம்ம ஹெலன் நீங்க ரிவ்யூ பண்ண ஹெலன் கெல்லர் மோட்டிவேட்டடா இல்ல அதை நீங்க ரிவ்யூ பண்ணீங்க பாருங்க, நீங்க வந்து அதை பீட் பண்ற மாதிரி ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. உங்களோடது தெளிவா இருந்தது. உங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ், நீங்க வெளிப்படுத்துற விதம், கம்யூனிகேட் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அவங்க கண்டென்ட் பிளகரைஸ்டுன்னு சொல்லும் பொழுது அந்த இஷ்யூ அவங்க ஓவர் கம் பண்றதுக்கு என்னோட ஸ்டோரி எப்படி அந்த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப்னு வந்ததுங்கிறத சொன்னது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது நம்ம மேல யாராவது கல்லெறிஞ்சா அதை கலெக்ட் பண்ணி டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாது, டிப்ரெஸ்ட் ஆயிராம அதை கலெக்ட் பண்ணி ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆக்கிக்கணுங்கிற மாதிரி அந்த நெகட்டிவா வந்து அவங்க பாசிட்டிவா மாத்தினது வந்து நல்ல பெரிய எக்ஸாம்பிள். அது ஃபர்ஸ்ட் இயர் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்க எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு.
கட்டாயமா வந்து உங்க லைப்ரரியன் அவங்கள பார்க்கும் பொழுதும் ஏன் நீங்க எல்லாம் அப்படி இருக்கீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் மோட்டிவேட்டடான குரூப்புக்குள்ள இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நிறைய அவங்க கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வடிவு சொன்ன மாதிரி திருப்பியும் வந்து ஜாயின் பண்ணலாம் முடியாது, ஃபீல் பண்ணிக்கிறோம். சந்தோஷமா இருக்கு. ஹாப்பிமா, ஹாப்பி. கங்க்ராட்ஸ். ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். இப்போ வந்து நம்ம வந்து காலேஜ்ல இருந்து இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேசணும். இப்போ கண்டிப்பா நாங்க இவ்வளவு நேரம் முதல் உங்களை பேச சொல்லியிருக்கணும். இப்போ ஹேண்ட் ரைஸ் இல்ல, ப்ளீஸ். கேம்பஸ்ல இருந்து we want to hear from the campus. அவருடைய கிளாஸ்மேட்ஸ், சீனியர்ஸ், அக்காக்கள், அண்ணன்கள், தோழர், தோழியர்கள் யாராவது பேசலாம். அப்போ யாரெல்லாம் இருக்கா பிடிச்சிருக்க வேண்டியதான். சிவாங்கி கூப்பிடுது. சிவாங்கி நீங்க. ஹாய் சார். ஹாய் சார். ஹலோ, யார் பேசுறீங்க? கிறிஸ்டோரியா பேசுறேன் சார். குட் ரிவ்யூ சிவாங்கி, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பெரிய புக்கெல்லாம் ஒன்று நான் படிச்சது இல்லை. ஒரு சின்ன சின்ன ஸ்டோரி புக்ஸ் அந்த மாதிரி படிச்சு அந்த மாதிரி தான் புக்ஸ் ரீடிங் எபிலிட்டிஸை நான் கொண்டு வந்தேன். ஸோ இதை பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து புக்கு இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு தெரிய வருது. ஸோ இதுவே மாடலா இருக்கும்போது நெக்ஸ்ட் ரிவ்யூல கண்டிப்பா பெஸ்டா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். உங்களோட ரிவ்யூக்காக காத்திருக்கிறோம் நாங்க. நீங்களும் பண்ண போறீங்க ரிவ்யூ தெரியும் எங்களுக்கு. ஸோ we are waiting. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா சிவாங்கி ஸ்ரீட்ட? எனி கொஸ்டின் ஃப்ரம் her ரிவ்யூ? பேசுறது வந்து you want to ask any question? ஓகே ஓகே ஓகே. நீங்க அதான் நீங்க சார் சொன்ன மாதிரி அடுத்த வாரம் நிறைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டுவாங்க. மோட்டிவேட் தான். அட்டெண்டன்ஸ்லாம் எடுக்க வேண்டாம் நம்ம, பட் மோட்டிவேட் பண்ணுங்க. ஷூர். வேற யாராவது ஃப்ரம் தி கேம்பஸ், அந்த காலேஜ்ல இருந்து யாராவது வேற யாராவது பேசுறீங்களா? வேற யாருக்கா? சிவாங்கி, இட்ஸ் யுவர் டர்ன். நீங்க கூப்பிடலாம். உங்க பேசுங்க, நீங்க கூப்பிடலாம். சாட்டை பார்த்து கூப்பிடுறது, லிஸ்ட் பார்த்து கூப்பிடலாம் நீங்க. தினேஷ், உமாமகேஸ்வரி, பாலமுருகன் 2002 அது 2002 பேசுறாரு. தினேஷ், ராஜண்ணன், LRNS 10G ஜிலோ. Anybody from GCE ஈரோடு கேம்பஸ்? நாம் இணைந்திருப்பது ஐஆர்டி அசோசியேஷன் ரீடர்ஸ் ஃபோரமும் அமெரிக்க தமிழ் ஊடகம் தமிழ் எங்கள் மூச்சும் இணைந்து நடத்துகின்ற 37வது புத்தக திறனாய்வு நிகழ்ச்சி. இன்றைய புத்தகம் தி ஸ்டோரி ஆஃப் மை லைஃப், ஹெலன் கெல்லர் எழுதிய புத்தகம். திறனாய்வை வழங்கியவர் முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் சிவாங்கி ஸ்ரீ அவர்கள். வேற யார் பேச போறா? நிறைய நல்ல செய்திகள் சொல்லியிருக்கீங்க. அதாவது இந்த புக்கை வந்து அவங்க இம்மர்ஸ் ஆயிட்டாங்க. ரிவ்யூக்காக புக்கை படிக்கல, புக்கை படிச்சு அதுல வந்து அந்த ப்ளஷரை தான் நம்மள ஷேர் பண்ண எனக்கு தோணுது. அவங்க சொன்னாங்க பாலமுருகன் கேட்டாரு. பேசுங்க பாலமுருகன், பேசுறீங்களா? கேக்குதுங்களா? வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். இந்த ரிவ்யூ நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த புத்தகத்தை பத்தி என்னோட கருத்து இல்லை, ஒரு பொதுவான ஒரு கருத்து. பொதுவா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் இல்லை, இப்போ நேச்சுரலாவே வந்து ஃபர்ஸ்ட் இயர் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட், நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ரிவ்யூ இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ஒரு 30 இயர்ஸ் இல்லை 35 இயர்ஸ் உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் ப்ளஸ் உங்க மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ், இவங்க முன்னாடி வந்து இந்த மாதிரி ரிவ்யூ பண்றது ப்ளஸ் உங்களுடைய நெட்வொர்க்ல அவங்க வந்து வர்றது அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து அவங்கள வந்து அவங்களுக்கே தெரியாம நிறைய இடத்துல வந்து அவங்கள வந்து மேல தூக்கி விடும். ஸோ இதுல வந்து நான் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருக்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனாலும் யாரும் ஒரு சில பேர் முன் வந்து இந்த மாதிரி இது பண்றாங்க அப்படின்ற போது அவங்களோட இது வந்து எஃபர்ட் வந்து பாராட்டக்கூடியது. அது இல்லாம அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நிறைய வாய்ப்புகள் வந்து தானா தேடி வரும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இதுல பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். அது வந்து இது வந்து ஒரு வாய்ப்பா உருவாக்கி கொடுக்குறீங்க இந்த ஃபோரம்ல. அது எல்லாரும் நிறைய பேர் அதை பயன்படுத்திக்கணும். இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். ஸோ அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே இந்த குழுவுக்கு. நன்றி பாலா. நன்றி பாலா. உங்க புத்தக ரிவ்யூக்காக காத்துறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது நம்ம குழு, உங்களோட நம்மளோடது. கண்டிப்பா உங்களையும் சேர்த்துக்கணும். கண்டிப்பா நானும் தான். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க, அதாவது டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் பிளஸ் நிறைய பேர் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இப்போ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க.
ஸோ அவங்க முன்னாடி இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் ஏதாவது நான் ஒரு வேற ஒரு ஆங்கிள் தான் பார்க்குறேன். என்னன்னா அவங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ அவங்க வந்து அவங்களோட இதை ப்ரெசென்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு வெறும் புக் ரிவ்யூவாக பார்க்காம இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களாம் இப்போ வந்து நிறைய பேர் நம்ம இன்டர்வியூ பண்ணுறோம். நம்மளோட கம்பெனிக்கோ இல்லை காலேஜ்லேயோ கூட இன்டர்வியூ பண்ணுறோம், மார்க் இன்டர்வியூ பண்ணுறோம், இல்லை ஒரிஜினல் இன்டர்வியூ கூட பண்ணுறோம். ஸோ அப்போ பண்ணும்போது அவங்கள்ட்ட நம்ம நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணுவோம். எப்படி பேசுறாங்க, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, அவங்க எந்த மாதிரி தாட்ஸ் இருக்கு அதுன்னு சொல்லி அப்சர்வ் பண்றோம். இப்போ இவங்க இந்த மாதிரி காலேஜ் படிக்கும்போது அவங்களுக்கு அந்த அவங்க பண்ற விஷயங்கள்லாம் வந்து இப்போ 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 இவங்க பேசினாங்க இல்லையா, இது பேசும்போது நான் வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்த்தேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் நம்ம வந்து கம்பெனில நம்ம வேலைக்கு எடுத்தா எப்படி இருக்கும், அதாவது அவங்களோட தாட் எப்படி இருக்கு, எப்படி பேசுறாங்க, கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட் தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நிறைய பேர் இந்த மாதிரி அவங்க வந்து இப்போ இது மாதிரி புக் ரிவ்யூ பண்ண வந்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுதான் நான் என்னோட கருத்து சொல்ல வந்தது. அருமை அருமை, மிக்க நன்றி சகோதரரே, சூப்பர். கண்டிப்பா வணக்கம்ண்ணா, நன்றிண்ணா. நன்றி நன்றி. அடுத்து உமா மகேஸ்வரி, நீங்க பேசலாம். சார் குட் ஈவினிங் சார். நான் ஆக்சுவலா ஒரு 2 வீக்ஸா வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. ஐ திங்க் ஞாபகம் இருக்குங்களா? நீங்க வேள்பாரி பண்ணீங்களா? அவங்களே தான். ஞாபகம் இருக்கு. நீங்க போட்டோ போடாட்டி நாங்க கண்டுபிடிச்சிருவோம். நீங்க ரிவ்யூவர் தானே. சொல்லுங்க சார். ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா பாப்பாவோடது வந்து ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து இந்த அளவுக்கு வந்து ஸ்போர்ட்டிவா வந்து அவங்க ரிவ்யூ பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. நல்லா பண்ணீங்கம்மா. அந்த ஆக்சுவலா அந்த லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் வீடியோ போட்டிருந்தீங்க. அதுலயே நல்ல கிளியர் கம்யூனிகேஷன், அவ்வளோ கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்தாங்க அப்படின்னா, இப்போ ஆக்சுவலா முன்னாடி பாலமுருகன் சொன்னாரு, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து மோர் தென் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் இருக்கவங்க எல்லாமே இந்த குரூப்ல இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஓன் கம்பெனிஸ் இருக்கு. உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ நல்லா பண்ணுங்க. இந்த வயசுல எவ்வளவு தைரியமா வந்ததுக்கு வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வர்றதுங்கிறது பேராசை. கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க. இப்ப என்னன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதை வந்து எதிர்பார்க்க முடியல. இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மேக்சிமம் வந்து வராங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ஆல்வேஸ் வந்து போனை பாக்குறாங்க, ஜஸ்ட் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வர்றதில்ல. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்றாங்க, நல்ல நல்ல விஷயங்கள் வந்து மிஸ் பண்றாங்க. ஸோ மொபைல்லயே இந்த கிளாஸ் எடுக்க சொல்லிடலாம். இல்ல, அது மொபைல் வந்து முக்கியமா ஒரு பெரிய ரோல் பிளே பண்ண போகுது. இப்ப பசங்க ஃபுல்லா மொபைல்ல தான் படிக்கிறாங்க. நம்ம பண்றாங்களான்னு சொல்ல முடியுமா தெரியாது. நிறைய பசங்க நல்லா படிக்கிறாங்க. நிறைய பசங்க நிறைய ரீடிங் நிறைய திருப்பி வந்துருச்சு. நிறைய ரீடிங் வந்துருச்சு, நிறைய படிக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் வந்து அதுல இப்ப என்ன பாத்தீங்க அப்படின்னா, நாம வந்து காலேஜ்ல ஹாஸ்டல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து பேசுவோம். அப்ப வந்து நிறைய ஷேர் பண்ணிட்டோம், விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டோம். இப்ப அவங்கவுங்க தனித்தனியா ஒவ்வொரு இடத்துல உட்காந்து அவங்கவுங்களுக்குள்ளேயே அந்த ஷேரிங் அப்படிங்கறதே இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. சோ நிறைய வந்து மிஸ் பண்றாங்க, உறவுகள் வந்து மிஸ் பண்றாங்க. இது எல்லாமே நிறைய வந்து மிஸ் பண்ற விஷயங்கள் நிறைய இருக்குங்க, ஈவன் தோ அவங்க படிச்சாலுமே. சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆனா நல்லா இருக்கும். உமா மகேஸ்வரி கொஞ்சம் ஆசைப்படுறாங்க ஜாஸ்தியா. ஆனா இது அறிவியல் வளர்ச்சியின் போக்குல இது எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் போனோம். நான் வந்து அவங்க சப்போர்ட் எல்லாம் பண்ணல உமா. ஆனா இப்படிதான் போகும். அது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவோம் அவங்கள. அப்ப வந்து அங்க இருந்து திரும்பி வந்தாதான் உண்டு. நம்ம இவ்வளவு சொன்னாலும் அதை கேட்க போறது இல்ல. இல்லைங்கண்ணா, இப்ப நான் வந்து நிறைய மிஸ் பண்றேன், அதனால என்னோட ஃபீலிங்ஸ் சொல்லிட்டேன். இல்ல, நான் சொல்றேன், இது மாதிரி நம்ம வயசுல இருக்கவங்க எல்லாம் வந்து புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். கண்டிப்பாங்கண்ணா. இப்போ வந்து நான் ஏன் வந்து இந்த விஷயத்த சொன்னேன்னா, அன்னைக்கு ஆக்சுவலா என்னோட லஞ்சுக்கு போனேன். நானு லஞ்ச் முடிச்சுட்டு என்னோட கேபின் போனேன். அப்போ வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் பசங்க வந்து அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கானுங்க. பட் எல்லாருமே அவன் மொபைல் தனித்தனியா வச்சுட்டு இருக்கு. ஏன்டா இப்படி இருக்கீங்க, எல்லாம் தனித்தனியா இருக்கீங்க, யூ கேன் ஷேர் சம்திங், உங்க வீட்டுல என்ன நடந்தது அது மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன். எனக்கு அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் ஆச்சு. அதனால இன்னைக்கு அந்த விஷயத்த சொல்ல வேண்டியதா இருந்ததுங்க. அக்கா உமாக்கா, அவங்க ஒருத்தர் மொபைலுக்குள்ளேயும் அவங்களுக்கு ஒரு உலகம், அங்க சில மக்கள் எல்லாரும் இருக்காங்க, நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் அடுத்த
பார்ட் ஆஃப் ப்ராப்ளம். ஆனா அவங்களும் ஷேர் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஷேர் பண்ணிட்டு இருந்தப்ப நேர்ல தெரிஞ்ச மக்களோட பண்ணோம். இப்ப அவங்க சோசியல் மீடியா மூலமா அவங்களுக்கு வேற ஒரு உலகம், அவங்க உலகம் நம்ம உலகத்தோட பறந்து விரிஞ்ச உலகம். தப்பு சரி இல்ல, ஆனா ஷேரிங் நிறையவே நடக்குது அங்கேயும். அங்க நடக்குதுங்க. ஆனா நிறைய விஷயங்கள் வந்து அதாவது 80% வந்து அன்வான்டட் தான். 20 தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்டா இருக்கும். அதுதான் நமக்கு அன்வான்டட். ஆமா அப்படின்னு ஆமா, அவங்களுக்கு அதான் வாண்டட். சரி Yes, பிரியா, yes. எனக்கு ஒரு டவுட் பிரியா. இப்போ டி பிளாக்ல சொல்லுங்க. எல்லாரும் மொத்தமா உட்கார்ந்து கேட்க வைக்கிறது எப்படி? ஒரு காமன் எல்லாரையும் மொத்தமா ஸ்மார்ட் டிவி உட்கார்ந்து இல்ல ஸ்மார்ட் டிவி கனெக்ட் பண்ண முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? லெட்ஸ் வொர்க் ஆன் தட். ஆனா அப்ப வந்து நமக்கு ஒரே ஒரு டிவி ஹால் இருந்தது. ஆமா. அங்க வந்து டிவி வச்சிருவாங்க. அந்த ஹால்ல ஃபுல்லா உட்கார்ந்து நாங்க பாப்போம். அந்த இல்ல ஹால் அதான்மா இப்ப பிரியா கிட்ட கேக்குறேன். அந்த மாதிரி இப்பவும் இருக்கா அப்படின்னா? இருக்கு. டிவி ஹால் இருக்குன்னா, ஆனா அங்க நெட்வொர்க் அது கொஞ்சம் இப்ப வந்து லாஜிக்கல் டிஃபிகல்டிஸ் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. அதை நாங்க அப்பவே கூட பேசணும். ஆமா, நம்ம லைப்ரரியன் சார், அப்புறம் பாலமுருகன் சார் அவங்க எல்லாம் வச்சுதான் ஏதாவது மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க நம்ம நெட்வொர்க் கொண்டு வரணும், அங்க ரவுட்டர் எல்லாம் கொண்டு வரணும். அது அந்த மாதிரி இப்ப என்ன பண்றாங்க? இப்ப பசங்க எல்லாம் என்ன டேட்டால தான் யூஸ் பண்ணிக்கிறாங்களா? அவங்க இண்டிவிஜுவல் டேட்டா தான் யூஸ் டேட்டா பண்ணிக்கிறாங்க. தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஆமா அவங்க இண்டிவிஜுவல் டேட்டா தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. காங்கேஷ் ஒரு கேள்வி கேட்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் ஃபார்முலா க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறைய. காங்கேஷ் ஒரு கேள்வி கேளுங்க. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. ஓகே. சிவாங்கி உடைய ரிவ்யூ வந்து ரொம்ப அருமையா இருந்தது. வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்க பேசின புக் வந்து ரொம்ப அருமையான புக்கு அருமையான விஷயத்தை பேசுனீங்க. சிவாங்கி, ஒரு சின்ன கொஸ்டின். நீங்க என்ன உங்களுடைய பேஷன், வாட் இஸ் யுவர் பேஷன், வாட் யூ ஆர் வில்லிங் டு பிகம்? Sir, actually I'm interested in research now. Pardon? கேக்கல. Sir, I'm interested in research now. After research, I'll be seeing forward to it. Okay. Fine. Yeah. Why I asked this question? I want to wish that you have the potential to become what you want. Definitely, you please pursue in all your passions, and I wish all the best for your future endeavors. All the best. உங்க ரிவ்யூ வந்து அருமையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ உமா மகேஸ்வரி சிஸ்டர் சொன்னதும் சரி, அதுக்கப்புறம் அமுதன் சொன்னது ரெண்டுமே வந்து அக்ரீடு. இந்த கேட்ஜெட்ஸ் இன்னைக்கு வர்ற டெக்னாலஜினால வந்து நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்கு, அதே சமயத்துல பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் வி ஹாவ் டு கோ வித் தட். எனிவே, இந்த புக் ரிவ்யூ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ரிவ்யூ பண்றது அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி so many people told. It is really bold step. I felt some sort of pressure of performance in your face. I felt it. But anyway, you overcame all those pressures and you did it wonderful, and you did justice for your review. All the best. Thank you. So okay, thank you. முடிச்சிட்டு குரு நம்ம முடிச்சிட்டு அண்ணா அபிஷியல்ல வேணா நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். பேசலாம். தேங்க் யூ காங்கேஷ் வந்து ஒரு கண்டிப்பா டேக் ஹோம் மெசேஜ் பத்தி ஒரு பெரிய டெக்ஸ்ட் மெசேஜ் நாளைக்கு வரும். அன்னைக்கு அப்ப தெரியும், நான் இன்னும் பெட்டரா ரிவ்யூ பத்தி சொல்லுவாரு. ஸோ ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க. ஒரு புக்கை வந்து டீட்டெயிலா நல்லா உள்வாங்கி நிறைய செய்தி சொல்லிருக்கீங்க. நிறைய டேக் ஹோம் மெசேஜ் இருக்கு நீங்க சொன்னதுல வந்து. ஸோ எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வருது. ஊழிற் பெருவிலி யாவுல மற்றொன்று சூழலும் தான் முந்துரும் வள்ளுவர் சொல்லுவாரு. விதியை விட எது பெருசா இருக்கு, என்னதான் முயற்சி பண்ணாலும் அதுதான் முந்திக்குன்னு சொல்லுவாரு. அப்படி முந்தினாலுமே அடுத்த குறள் என்ன சொல்றாருன்னா, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது முங்கேற்று போவார் அப்படிங்கிறாரு. விதி வந்து நமக்கு கண்ணு தெரியாம ஆக்கினா கூட கலன் கலருக்கு ஆக்கின மாதிரி அதை ஓவர் கம் பண்ணி அவங்கள மாதிரி ஆட்கள், நம்பிக்கை உள்ளவங்க வந்து வெற்றி பெறுவாங்கன்றத இன்னைக்கு அழகா திருக்குறளுக்கான பொருள் மாதிரி தான் எனக்கு இந்த முழு புத்தகமும் தெரிஞ்சிச்சு. ரொம்ப அழகா உள்வாங்கி அந்த புத்தகத்தை அவங்க ஷேர் பண்ணாங்க. அவங்க சொல்லும் போது புக் ரிவ்யூ மாதிரி இல்லை, அவங்களுடைய ரசிச்ச விஷயத்தை அழகா ஷேர் பண்ணாங்க. ஸோ இந்த திறனாய்வு இனிதே நிறைவேறுகிறது. சிவாங்கி அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த வாரமும் நம் கல்லூரி வளாகத்திலிருந்து தான் ஒரு புத்தக திறனாய்வு நடக்க இருக்கின்றது. இவருடைய சீனியர்
பரத்குமார் அவர்கள் இப்போ அனைவரும் தேர்ட் இயர்ல இருப்பார்னு நினைக்கிறேன். பில்ட் டோன்ட் டாக் அப்படிங்கிற புக்கை அவர் அடுத்த வாரம் ரிவ்யூ பண்ண இருக்கிறாரு. ஸோ 38 அவரை சந்திப்போம். இப்பொழுது நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். இது ஐஆர்டிடி அலுமினி அசோசியேஷன் லீடர்ஸ் ஃபோரமும் அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் எங்கள் மூச்சும் இணைந்து வழங்கிய 37வது புத்தகத்தின நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஓகே குரு, ஒரே ஒரு நிமிஷம். தினேஷ் ஒருத்தர் வந்து குரல் கூட எழுப்பினாரு. தினேஷ் ரஞ்சனா சொல்லுங்க. பேசலாம், நீங்க பேசுங்க. பேசுங்க. ஹலோ, கேக்குதா சார்? கேக்குது. ஓகே, தேங்க் யூ ஃபார் அன்மியூட்டிங் மீ. இப்போ ஆக்சுவலா நான் 2022 பாஸ் அவுட். ஓ நைஸ். பட் என்னன்னா அந்த அளவுக்கு ரீடிங் அது எப்படி சொல்றது, அந்த கன்சிஸ்டண்டா படிக்கிறது அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் எதுவும் ஃபாலோ பண்ணதில்லை. இப்போ ரீசெண்டா வந்துட்டு இந்த ரீடர் ஃபோரம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரீயா அவங்க டைனி ஹேபிட்ஸ்னு ஒரு புக் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா அதை நான் பார்த்தேன். அந்த பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே புக் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல அந்த புக் வாங்கி இப்ப படிச்சுட்டு இருக்கேன். பார்ஷியலா படிச்சுட்டு இருக்கேன். அதனால அது ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்கு. ஓகேவா, ரீடிங் எப்படி இருக்கு, அதை அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி அவங்க பார்த்துருக்காங்க. ஏன்னா வந்து புக்குங்கிறது வந்துட்டு நாம ஒரு ப்ராப்ளத்தை ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துருப்போம். ஆனா அவங்க வந்து அதை இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து அந்த ஆத்தர் வந்து இன்னொரு லெசன் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. அந்த அதே மாதிரி இப்போ வந்து சிவாங்கி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா என்ன சொல்லுவேன், இந்த பயத்தை போக்கணும். ஆக்சுவலா இந்த க்ரௌட்ல பேசுறது, ஸ்டேஜ்ல பேசுறது அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்கும். ஃபர்ஸ்ட் கேர்ள் இந்த அளவுக்கு தைரியமா ஒரு புக் ரிவ்யூ பண்ற அளவுக்கு இருக்காங்க, நாம ஏன் எதையுமே பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு பேசலாம், ஒரு ஒப்பீனியன் கொடுக்கலாம். எப்பயும் வர்றோம், ஒரு மீட்டிங் அட்டன் பண்றோம், ஏதாவது பேசணும்னு சொல்லும் போது எல்லாரும் யோசிக்கிறேன், இத்தனை பேர் மீட்டிங்ல நம்ம என்ன பேசுறது யோசிக்கிறோம். அந்த பயம் தான் இருக்கு. ஸோ இப்ப சிவாங்கி ஒரு எப்படி சொல்ல ஒரு ஐ ஓபனர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பர்சனலா ஐ பிலீவ் பண்ண முடியும். பேசுறதுல என்ன தப்பு இருக்கு, நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம. மியூட் ஆயிட்டாரு தினேஷ், நல்லா பேசிட்டு இருக்காரு. அன்மியூட் பண்ணிடுங்க தினேஷா. சார் பேசுங்க. இந்த தைரியத்தை கொடுத்துருக்காங்க. அதனால இதுல இருந்து ஒரு இன்புட் எடுத்துக்கலாம். எல்லாத்துலயும் ஒரு இன்புட் கிடைக்குங்கிற மாதிரி இந்த ரிவ்யூல வந்துட்டு நமக்கு தெரிஞ்சதை தைரியமா பேசலாம், ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு இன்புட்டை இந்த ரிவ்யூ மூலமா நான் எடுத்துக்கிறேன். அந்த புக் ரிவ்யூ இருந்தும் சரி, சிவாங்கி மூலியமா இருந்தும் சரி, தேங்க்யூ. அதே மாதிரி பிரியா மேம் அவங்களுக்கும் அந்த ரிவ்யூ நல்லா பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் அந்த புக் ஆக்சுவலா நான் இப்போ வாங்கியிருக்கேன், அதை படிச்சுட்டு இருக்கேன், பாதி போயிட்டு இருக்கேன், இன் ப்ராக்ரஸ். அதனால அவங்களுக்கு ஒரு நன்றி. ஆனா கண்டினியூஸா ஃபாலோ பண்ண முடியறது, ஏன்னா ஷிஃப்ட்ல இருக்கோம் நாங்க, ஒர்க்கிங்னால ஷிஃப்ட்ல இருக்கிறதுனால கண்டினியூஸா ஃபாலோ பண்ண முடியறது இல்லை. அது பார்த்து அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் படிச்சுட்டு இருக்கோம். இது ஹேபிட்ஸை நல்லா டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இதற்கு இந்த ஃபோரமை கிரியேட் பண்ணி இதுல 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 10 பேர் அதுல இருந்து ஒரு இன்புட் எடுத்துட்டா கூட அதுவே ஒரு சக்சஸ் தான். அதனால இந்த ஒரு ப்ராசஸ்க்காக உங்க நம்ம அலுமினி எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். அருமை தினேஷ், ரொம்ப பாசிட்டிவா நிறைய நீங்க பண்ணிருக்கீங்க. பிரியா பேசணுமா? அந்த புக் பிரியா ரிவ்யூவருக்கு வந்து உங்க ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு. இல்லைங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு மட்டும் சொல்லணும், அவ்வளவுதான். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ். ஒருத்தர் புக் படிக்க வச்சிட்டேன் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. பிரியாவுடைய தொடர்ந்து வாங்க தினேஷ். சொல்லுங்க. தொடர்ந்து வாங்க. உங்க குரூப்ல வந்து இத ஷேர் பண்ணிக்கோங்க. சோ நீங்க இல்லனாலும் உங்களோட மக்கள் எல்லாரும் சேர்ந்து வரணும். திருப்பி போடுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஓகே. அதாவது இப்போ வந்து பிரியாவுக்கு சந்தோஷம், சிவாங்கிக்கு சந்தோஷம், நீங்க பேசுறது லீடர்ஸ் ஃபோரமுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை வந்து அது வந்து ரீடிங்கை நோக்கி திருப்பி இருக்கு இல்லையா தினேஷ்? நீங்க பேசுற பேச்சு, அதாவது எனக்கு கூச்சம் இருந்துச்சு, என்னுடைய ஜூனியர் சிவாங்கி வந்து என் கூச்சத்தை போக்கிட்டாங்க, நான் பேச முடியும் நிரூபிச்சிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்களா? அது கிரேட் சக்சஸ். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. விரைவில் சொல்லுங்க. தினேஷ் எந்த இயர் முடிச்சிட்டாரு? முடிச்சுட்டு வேலை 2022 எங்க ஒர்க் பண்றீங்க தினேஷ்? சார் மதுரை. மதுரை தானா? ஓகே, சந்தோஷம். ரைட்.